நேயர்கள் அனைவரையும் ஜெயா பிளஸின் ஏன் என்ற கேள்வி விவாத நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். தமிழ்நாடு சட்டப்பேரவையில் அனல் பறந்த விவாதங்களுக்கு மத்தியில்தான் ஜெயா பிளஸ் அதை ஒட்டிய தலைப்பையும் இன்றைய விவாதத்திற்கு கட்டமைத்திருக்கிறது. நியாயமான வரிப்பகிர்வை பெற தனித்தீர்மானம் உள்ளிட்ட பல தனித்தீர்மானங்கள் இன்று தமிழ்நாடு சட்டப்பேரவையில் கொண்டு வரப்பட்டது. அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகளுடைய அழுத்தமான கோரிக்கை. அனைத்து கட்சி எம்பிக்கள் கூட்டத்தை கூட்டும் விஜய் திமுக பங்கேற்குமா என்ற மற்றொரு எதிர்பார்ப்பு. இந்த தலைப்பை ஒட்டிதான் ஜெயா பிளஸ் இன்று 5 விருந்தினர்களோடு விவாதிக்க இருக்கிறது. முன்னதாக நான் நேயர்களுக்கு விருந்தினர்களை அறிமுகம் செய்து வைத்து விடுகிறேன். பத்திரிகையாளர் திரு டிவி சோமு மற்றும் காங்கிரஸ் கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர் திரு இதயதுல்லா, உங்கள் இருவரும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன் சார். இவர்களோடு வழக்கறிஞர் மோகன் மற்றும் அரசியல் விமர்சகர் திரு தேவப்பிரியா, உங்கள் இருவரும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். தமிழக வெற்றி கழகத்திலிருந்து அதன் செய்தி தொடர்பால் திரு இன்பா, உங்களின் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். இதயதுல்லா சார், உங்ககிட்ட தொடங்கலாம்னு நினைக்கிறேன். கடந்த கால சட்டமன்ற கூட்டத்தொடரையும் காங்கிரஸ் கட்சி பார்த்த அனுபவம் இருக்கு. திமுகவோடு சேர்ந்து பார்த்த அனுபவம் ஆளுங்கட்சியாக, இப்போது தாவேக்காவோடு சேர்ந்து பயணிக்கக்கூடிய கட்சியாகவும் காங்கிரஸ் பார்க்குது. எப்படி இருந்தது இன்னைக்கு சட்டமன்ற கூட்டத்தொடர்? அதிலிருந்தே பயணிக்கலாம், அடுத்தடுத்து பேசலாம். ஒவ்வொரு காலமும் ஒவ்வொரு விதமாக இருக்கும். சிலர் சொல்வார்கள், எங்கள் தாத்தா காலம் சிறப்பாக இருந்துச்சு, நம்ம அப்பா சொல்லுவார். நம்ம அப்பா காலம் சிறப்பாக இருந்துச்சு நம்ம சொல்லுவோம். நாளைக்கு நம்ம பிள்ளைங்க நம்ம காலம் சிறந்தான்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் பார்க்குற பார்வை தான் விஷயம். உங்களுக்கு இன்றைய தலைமுறை, நேற்றைய தலைமுறை, நாளைய தலைமுறை அப்படின்னு சொல்ல முடியாது. இன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு முதல்வர் பேசும்போது காவிரி பிரச்சனையில் சட்ட போராட்டத்தையும் தொடர்ந்து கொண்டிருக்கிறோம். ஒழுங்காற்று ஆணையத்திலே நாம் போய் பேசி 3 டிஎம்சி கொடுக்கணும்னு வாங்கிட்டு வந்திருக்கோம். இதற்கு நடுவில் பேசி தீர்க்கலாம். உலகத்தில் ட்ரம்ப்பும் ஈரானும் 2 பேரும் பேசிக்கிறோம் இல்லையா? உலக நாடுகள் இவ்வளோ பெரிய சண்டையும் போட்டுக்கிட்டே பேசிக்கிறாங்க இல்லையா? ஏன் நாம் பேச்சுவார்த்தை நடத்தக்கூடாதுங்கிற அடிப்படையில் முயற்சி எடுத்தேன். அந்த முயற்சியில் என்னை பின்னடைவு இருக்கலாம் அல்லது நல்லது நடக்கலாம். அதற்காக எனக்கு அவமானம் வந்தாலும் இந்த தமிழக மக்களுக்காக அந்த அவமானத்தை தாங்கிக் கொள்ள தயாராக இருக்கிறேன். இது அவருடைய பேச்சு. அதே மாதிரி உங்களுக்கு இதுவரை நிதி பகிர்வு இருக்கு இல்லையா? அதுக்கு முன்னே இதை சொல்லிக்கிறேன். நதிநீர் விஷயத்தில் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் எல்லா கட்சியும் இருக்குது. முக்கிய கட்சிகள், வெற்றி பெற்ற கட்சிகள் பூரா இருக்குது. அதில் அதிமுக, திமுக, தாவேகா, அதே மாதிரி காங்கிரஸ், அனைத்து கட்சிகள் இருக்குது. அங்கே தான் ஒரு அனைத்து கட்சி தீர்மானம் போட்டாச்சு. அன்னைக்கு கூட இன்னொரு திருத்தத்தை கொண்டு வந்தார் எதிர்கட்சி தலைவர் நம்முடைய உதயநிதி அவர்கள். அதை பெருந்தன்மையோட எதிர்கட்சின்னு சொல்லி உதாசீனப்படுத்தலை. முதல்வர் என்ன செஞ்சார்? அந்த தீர்மானத்தை ஏற்றுக்கிட்டாரு. எந்த நிலைன்னு சொன்னால், அதிமுக அதை எதிர்க்குது. திமுக கொண்டு வந்த யார் எதிர்க்கிறா? அதிமுக எதிர்க்குது, பாமக எதிர்க்குது. இப்படிப்பட்ட ஒரு நிலையில இருந்தும் கூட ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும் எதிர்கட்சி தலைவருக்கு, அதை ஏற்றுக்கிறாரு. இன்னைக்கு இதுவரை ஏற்கனவே இருந்த அரசு கூட இந்த மாதிரி நமக்கு பாஜக அரசு தொடர்ந்து நமக்கு ஏதாவது நிதி பகிர்வில் நமக்கு துரோகம் செய்யுது அல்லது கொடுக்காம இருக்குது, ஏமாத்துதுன்னு வச்சுக்கோமே. இப்படி இருந்தாலும் கூட இதுக்குன்னு ஒரு தீர்மானத்தை போட்டிருக்காங்க. 3வது, பாராளுமன்ற உறுப்பினர்கள் போய் அங்கே பேசணும். ஏன்னா காவிரி பிரச்சனை என்பது தமிழ்நாடு, கர்நாடகா இதை தாண்டி நமக்கு பிரதமர் தான் முக்கியமானவர். அவருக்கு கீழே இருக்கக்கூடிய ஒழுங்காற்று ஆணையமும் வாரியமும் அதே மாதிரி நம்முடைய ஜல்சக்தி துறையும் அவருக்கு கீழே தான் இருக்குது. முந்தின டாக்டர் மன்மோகன் சிங் ஆட்சியில் ஒரு 11 டிஎம்சியை கொடுக்க சொல்லி வற்புறுத்தினது அன்றைய பிரதமர். அது கொடுத்தாங்க அன்னைக்கு. அது மாதிரி இப்படிப்பட்ட ஒரு சூழலில் பாராளுமன்ற உறுப்பினர்கள் உட்கார்ந்து, தமிழ்நாட்டு பாராளுமன்ற உறுப்பினர்கள் உட்கார்ந்து பேசணும். ஏன்னா சட்டமன்ற உறுப்பினர்கள் பேசிட்டோம், அதில் அனைத்து கட்சியும் வந்துருச்சு. இப்ப பாராளுமன்ற உறுப்பினர்கள் அனைத்து கட்சி உறுப்பினர்கள் பேசணும்னு எதிர்கட்சிகளுடைய கேள்வி. இந்த இடத்துல கடந்த கூட்டத்தொடரில் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் விஜய் அவர்கள் தனி தீர்மானம் கொண்டு வந்தார். அது மேகதாது விவகாரம், அது வேறு. ஆனால் இன்னைக்கு எதிர்க்கட்சிகள் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட சொல்லக்கூடியது கர்நாடகா உரிய நீரை உத்தரவுகளுக்கு பிறகும் திறந்து விடவில்லை, இந்த விவகாரத்தில் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுங்க, ஒருமித்த கருத்தை முன்னெடுக்கலாம் தான் கேட்குறாங்க. இரண்டுக்குமான அணுகுமுறையும் பார்வையே வேறில்லை. ஏன் இந்த பார்வையில் இப்போ இதயதுல்லா சொல்லும் போது கூட
அன்னைக்கு பெருந்தன்மையோடு நம்முடைய முதலமைச்சர் விஜய் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கொண்டு வந்ததை கூட ஏற்றுக்கொண்டார். இன்றும் அதே பெருந்தன்மையோடு அனைத்து கட்சி கூட்டத்தை எதிர்க்கட்சிகளுடைய கோரிக்கைகள் அடிப்படையில் கூட்டுவதற்கு என்ன தயக்கம் இருக்கு? இந்த பேச்சே இல்லை. ஏன்னா 29ஆம் தேதி நமக்கு உத்தரவு வந்துருச்சு. 30ஆம் தேதி 31 2 தேதி தான். 1ஆம் தேதி நமக்கு நீர் வந்துருச்சு, மழை பெஞ்சு. அந்த நேரத்தில் 2ஆம் தேதி அவங்க ஒரு கூட்டத்தை போடுறாங்க கர்நாடகாவில். இந்த மாதிரி நமக்கு எதிராக வந்து ஒழுங்காற்று ஆணையம் சொல்லிருச்சு என்ன செய்யலாம். அதுக்காண்டி தான் அவங்க சர்வகட்சி கூட்டத்தை கூட்டினாங்க. நல்லா தெரிஞ்சுங்க. நமக்கு எதிராக மேகதாது விஷயத்துல டீப், அதாவது ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டை திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க. அவங்களுக்கு அத்தியாவசிய பிரச்சனை, அதனால அனைத்து கட்சி கூட்டம் கூட்டாங்க. அந்த டிபிஆர் விரிவான திட்ட அறிக்கை திருப்பி அனுப்பப்பட்டதற்கு கூட மத்திய இணை அமைச்சர் ஒரு விளக்கத்தை கொடுத்து விட்டார். சில திருத்தங்களோடு மீண்டும் வாருங்கள் அப்படின்னு அனுமதி கொடுத்திருக்காங்க. அப்ப விவாதிக்க வேண்டிய கட்டாயம் இருக்குல்ல. இன்னொன்னு இதயத்துல்லா அவர்கள் சொல்லும் போது காவிரி ஒழுங்காற்று குழு கூட்டம் உத்தரவுக்கு பிறகு 2 நாட்கள்ல தமிழ்நாட்டுக்கு நீர் வந்துருச்சு. ஆனா தமிழ்நாடு அரசு இப்ப வரைக்கும் சொல்றாங்க உத்தரவின் அடிப்படையில் போதிய நீர் வந்து சேரவில்லை, மேட்டூருக்கும் வரவில்லை, ஒகேனக்கலுக்கும் வரவில்லை. அப்ப என்ன பேசணும்? நம்ம கூடி பேசணும் இல்லையா? என்ன உத்தரவுல வந்து 3500 டிஎம்சி 15 நாட்களுக்கு கண்ணாடி மொத்தம் உங்களுக்கு 4.5 டிஎம்சி. அன்னைக்கு எவ்வளவு வந்துச்சு தெரியுமா? முதல் நாளே 27,000 கண்ணாடி வந்துச்சு. இன்னைக்கு அதை விட அதிகமா வந்துருச்சு. புரிஞ்சுக்குங்க, இல்ல குறைஞ்சிருச்சு. நேத்துல இருந்தே குறைஞ்சிருச்சு வர வேண்டிய கண்ணாடி. வந்தது வந்து சொன்ன 4.5 டிஎம்சி தாண்டி வந்துருச்சு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும், நாம கேட்கணும். இல்ல இதுக்கு 2 விஷயம். இந்த மாசத்துக்கு நமக்கு ஜூன் ஜூலைல சேர்த்து கொடுக்க வேண்டியது மட்டுமே 40 டிஎம்சிக்கும் அதிகம். நிச்சயமா இப்போ கர்நாடக அணைகள்ல நீர் இல்லாதன் காரணமாக வறட்சி காலங்கள்ல கொடுக்க வேண்டியதாவது கொடுக்கணும்னு நம்ம கோரிக்கை வச்சதன் அடிப்படையில் 4.5 டிஎம்சியாவது திறந்து விடுங்க. இப்ப கர்நாடக டேம்ல நம்பிருச்சு இல்லையா? 100% நம்பினதுக்கு அப்புறம் தானே திறந்து விட்டாங்க. இப்ப நம்ம என்ன கேட்கணும்? ஜூன் ஜூலைக்கு சேர்த்து 40, ஆகஸ்ட்ல 41 டிஎம்சி, 80 டிஎம்சி நீங்களுக்கு கொடுக்கணுமே அப்படின்னு கேட்கணும் இல்லையா? அதுதான் எதிர்க்கட்சிகள் கேட்கறாங்க. என்ன கேட்கறாங்க? எதிர்க்கட்சியில வச்சுதான் சட்டமன்றத்தில் தீர்மானத்தை போட்டாச்சு. எதிர்க்கட்சியில வச்சுதான் இப்ப பார்லிமெண்ட் கூட்டத்தை போடுறாங்க. சரி, இதுக்கு மேல வந்து எங்க போய் சட்ட போராட்டத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சட்ட போராட்டத்தையும் உச்சநீதிமன்றத்துக்கு போயிட்டாங்க, ஆணையத்திலையும் போய் பேசிட்டாங்க. இனி பிரதமர் தான் இதற்கான முயற்சி எடுக்கணும். பிரதமர் கையில் தான் இருக்கு. ஏற்கனவே டாக்டர் மன்மோகன் சிங் ஆட்சி காலத்துல எப்படி 11 டிஎம்சி கொடுக்கணும் உத்தரவு போட்டாரோ அந்த மாதிரி ஒரு உத்தரவு பிரதமர்கிட்ட சொல்லணும். பிரதமர்கிட்ட போய் பேசுறதுக்கு என்ன நடக்கணும்? தமிழ்நாட்டிற்குரிய எம்பிக்கள் அனைவரும் ஒன்று சேரணும். இந்த கூட்டத்துல எத்தனை கட்சி வருது, யாரு புறக்கணிக்கிறார்கள் என்பது மக்கள் பார்ப்பாங்க. நாளைக்கு ஒரு நிமிஷம் மக்கள் பார்ப்பாங்க. தாவே காட்சி கூட்டம் போடணும். தாவே காட்சி கூட்ட எம்பி கூட்டத்துல யார் யார் வர்றா யார் யார் வரலைங்கிறது நாளைக்கு தெரியும். அது மட்டுமல்ல, உண்மை மக்களுக்கு புரியும். சரி தேவப்பிரியா, இந்த மேகதாது விவகாரம், காவேரி விவகாரம் தான் இன்னைக்கு தமிழ்நாடு சட்டப்பேரவையில் பெரும் புயலையும் விவாதத்தையும். இப்போ இதயத்துல்லா சொல்லக்கூடிய பாயிண்ட் அடிப்படையில் இது பிரதமருடைய கைக்கு போயிருச்சு அந்த விவகாரம். ஏன்னா கர்நாடகாவில் காங்கிரஸ் ஆளும் கட்சி, இங்கே காங்கிரஸ் கூட்டணி அரசு. இப்போ இந்த விவகாரம் அப்படியே டைவர்ட் ஆகி பிரதமர் கைக்குன்னு போகுது. சரிதான். அந்தந்த மாநிலத்தில் இருக்கிறது மாநிலம் மட்டுமே தான் செய்ய முடியும். மாநிலம் செய்ய வேண்டும். நீங்க சொன்ன அளவுக்கு 100% இன்னும் ஃபில்லப் ஆகலை. நான் ரெண்டையுமே சொல்லிடுறேன். காவிரி நான் இப்பொழுது வரும்பொழுது மாலை 7 மணிக்கு 107 அடிக்கு கேஆர்எஸ்லும் இருக்கு. இன்னைக்கு இதுல இருந்து 8000 தான் வருது. 27,000லாம் 2 நாள் தான் வந்துச்சு. மேட்டூர்ல ரியலைஸ் பண்ணது அதிகபட்சம் 17,000, இப்போ 9,000 குறைஞ்சி இன்னைக்கு 78 அடியில் இருக்கு. இதுவரை வந்துள்ளது 2.5 டிஎம்சி தான். அந்த 4 டிஎம்சி கூட இன்னும் வந்து சேரவில்லை. நேற்று மாலையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் வந்திருக்கிறது 2 டிஎம்சிக்கும் குறைவு. ரியலைசேஷன் அட் பில்லிகுண்டு 2 தாண்டிடுச்சு, இன்னும் மேட்டூருக்கு வரல. சரி. ஸோ டிஸ்ட்ரெஸ் உள்ளது இன்னும் கொடுக்கப்படவில்லை. ஐ மீன் இயற்கையின் இதால் அடுத்த சில நாட்களுள் சரியாகலாம். பட் மினிமம் கொடுக்க வேண்டியதை கர்நாடகா கொடுப்பதில்லை. மத்திய அரசும் வெறும் சொல்ல தான் முடியும். காவிரி வாரியத்துடைய அறிக்கையை உங்களுக்கு கெசட்ல பண்ணாம பிஜேபி வந்ததுக்கு அப்புறம் தான் பண்ணாங்க. திமுக காங்கிரஸ் கூட்டணி பல வருடங்கள் அது கெசட்ல கூட ஏத்தாம வச்சிருந்தாங்க. பாஜகவுக்கு எண்ணம் இருக்கா உரிய நீரை கர்நாடகால இருந்து மாநில அரசை மீறி மத்திய அரசு இதுல எதுவும் பண்ணல? எண்ணம் இருக்கான்னு கேட்க இல்ல. நான் எப்பெல்லாம் அங்க பாஜக இருந்ததோ எல்லா காலமும் தண்ணி வந்து சார் இருந்தால் வரும், இல்லைன்னா கஷ்டங்கிறது தான் உண்மை. இதுல தீர்வு வந்து ராசிமணல் அணை கட்டணும்னு சொல்லி உச்சநீதிமன்றத்தில் என் சார்பாக தீர்ப்பு 2021 வாங்கப்பட்டு இருக்கிறது.
சரியா? தமிழ்நாடும் கர்நாடகமும் பெட்டிஷனர் கூறும் ராசி மணலுக்கு முதல் நோக்கு கொடுங்கள் என்று 2021 மார்ச் மாதம் இதில் உச்ச நீதிமன்றத்தில் தீர்ப்பு யானை ராஜேந்திரன் என் சார்பாக நான் இந்த கேள்வி ஏன் உங்ககிட்ட முன்வைக்கிறேன்னா, இன்னைக்கு கூட கவன ஈர்ப்பு தீர்மானம் காவிரி விவகாரத்தில் சட்டப்பேரவை தலைவர் அனுமதியோடு கொண்டு வரப்படுகிறது. 3 கட்சிகள் மட்டும் இந்த விவகாரத்தில் உரிய நோட்டீஸை கொடுக்கவில்லை. ஒன்று பாஜக, மற்றொன்று காங்கிரஸ், மூன்றாவது விசிக. மற்ற எல்லா கட்சிகளுமே கொடுத்தாங்க, இன்க்ளூடிங் தாவேகாவுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கூட இந்த விவகாரத்துல கவன ஈர்ப்பு தீர்மானத்தை கொண்டு வராங்க. ஆனா பாஜகவினுடைய வெளியில பேசக்கூடிய பேச்சும் சட்டமன்ற நடவடிக்கைக்குமே வேறு விதமா இருக்கே. இதை வெறுமனே அங்க பேசியோ இது பண்றதுல முடியாது. மாநில அரசுகள் இதே முல்லைப்பெரியாரை பற்றி இதே பட்ஜெட்ல ஹைட் உயர்த்தணும்னு சொன்ன விஷயத்துல முல்லைப்பெரியார் எல்லா நீர் பிரச்சனைனா எல்லா தமிழ்நாட்டுக்கு இந்த பக்கம் வருதுன்னா அந்த மற்ற மாவட்டங்கள் சரி. அச்சா, அதனால நான் சொல்றது 2 மாநிலங்கள் சம்பந்தப்படும் விஷயத்தில் மத்திய அரசுக்கு பங்கு கம்மி. உச்ச நீதிமன்றத்தில் போய் அப்பீல் பண்ணி வேணால் தாமோதர் வேலி மாதிரி நடுவு 2 மாநிலமும் டிசைட் பண்ணாம ஒரு வாரியம் மாதிரி வைக்கணும்னு சொல்லி கேட்கலாம். அங்க வெஸ்ட் பெங்காலுக்கும் நர்மதா இருக்கு, இது தாமோதர் வேலி இருக்கு, அந்த மாதிரி பண்ணலாம். இல்லைன்னா அந்த மாநிலத்தில் அவங்க சட்டமன்றத்தில் ஒன்னு இதே போடுவாங்க, நம்ம போடுவோம். இது வீண் பேச்சு தான். சரி, 21 இருந்து 26 24 26 தண்ணி இல்லாதப்ப இந்த சிக்கல். மீதி அதிகமா வந்ததை நம்ம கடல்ல விட்டுருக்கோம். கடல்ல விடுறதை தடுக்கிறதுக்கு ராசி மணல் தேவை, அதை நோக்கி போகணும். அடுத்ததாக ஒரு இது காவிரி வாரியம்னு வச்சு அவங்க தான் டிசைட் பண்ணணும். ஏன்னா அவங்க தமிழ்நாட்டில் ஜனவரி மாதம் தண்ணி நிறுத்தப்பட்ட பிறகு 98 அடியில் இருந்தது, ஆல்மோஸ்ட் 80 அடியில் ஜூன் மாதம் இருந்தது. ஆனால் அங்கே 105 அடி இருந்ததை 78ன்னு 3வது போகத்துக்கு விடுறாங்க. அதை தடுக்கிறதுக்கு காவிரி வாரியம் விடுறதை ஒரு கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ அது மாதிரி முன்னாடியே பார்த்து பண்ணியிருந்தால் பல விஷயங்கள் பண்ண முடியும். கடைசியில் ஜூன் மாதம் 12ஆம் தேதி விடுறதுக்கு முன்னாடி தான் இங்கே தண்ணி இல்லைன்னு நம்ம புலம்புனா நடக்காது. சரி, அவங்க 3வது போகத்துக்கு மீண்டும் விடுகிறார்கள் ஜனவரிக்கு பிறகு. அதை தடுக்கிற வேலையை நம்ம பண்ணணும். மத்திய அரசினுடைய கை இதுல பெரிய அளவுல கிடையாது. எந்த கட்சி ஆண்டாலும் இல்ல, நான் இப்படி வச்சுக்கிறேன். மத்திய அரசினுடைய கை இந்த விவகாரத்துல இல்லைன்னா கூட அப்ப இதே இதெல்லாம் சொல்றதுக்கான காரணம் என்ன சார்? அப்ப எப்படி கொடுத்தாங்க? அப்பயே இன்னும் சொல்ல போனால் அம்மையார் ஜெயலலிதா இருந்த போது வழக்கு போட்டு நான் விடமாட்டேன் மத்திய அரசு சொன்னதுக்கு அப்புறம் நாங்க உங்களை டிஸ்மிஸ் கூட பண்ண முடியும்னு அவர் ஒரு டிஎம்சி விட்டு அப்புறம் மழை வந்துருச்சு. இது மழை வராம என்னைக்குமே கர்நாடகா கொடுத்ததில்லை. நம்ம செய்ய வேண்டியது மிக வேகமாக ராசி மணலை கட்டி வர வருடம் அங்க 90 டிஎம்சி வரைக்கும் சேர்க்க முடியும். அதுல முடிங்க பெங்களூருக்கும் தண்ணி கொடுக்க முடியும்னு என்னுடைய பிளான். நான் தான் சொன்னேன், நான் பிளான் போட்டு அதை இன்னும் இம்ப்ரவைஸ் பண்ணி இல்ல தேவப்பிரியா, என்னுடைய கேள்வி நான் திருப்பி உங்ககிட்ட தான் வைக்கிறேன். பாஜக சார்ந்து இந்த காவிரி விவகாரம் நகர்கிறது இல்லையா, இந்த பாதை தான் ஏன்னு கேட்கிறேன் உங்ககிட்ட. நகர வேண்டிய கட்டாயம் நான் திருப்பி சொல்லிட்டேன். இதில் எந்த கட்சி காங்கிரஸ் ஆண்டாலும் மேற்கவங்க இதில் கேரளாவில் ஆண்டாலும் அவர்கள் அந்த மாநில மக்களுக்காக செய்கிறேன்னு அங்கே அரசியல் செய்வார்கள். சரி, இங்கே இருக்கிறவங்க பண்ணுவாங்க. இதில் மீண்டும் இது பிரிவினையை தூண்டுறதுல பிரயோஜனம் இல்லை. நான் தான் சொல்கிறேன், தண்ணி இருக்கிறப்ப அவங்க 3வது போகத்துக்கு விடாமல் தடுக்கிற வேலையை நம்ம செய்யணும். ஜனவரி மாதம் 2 பேர்கிட்டையும் எவ்வளோ இருந்துச்சு, அதை அவங்க எவ்வளோ காலி பண்ணி வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ வறண்டு கிடக்கு 30% தான் இருக்குன்னு போன வாரம் சொன்னாங்க. 1ஆம் தேதிக்கு மேல மழை வந்திருக்கு. சரி, இந்த விவகாரங்கள்ல பாஜகவுடைய கை இல்லை. இது 2 மாநில அரசுகள், 2 மாநில அரசுகள் பொறுப்பேற்று, இதுதான் பெரும்பாலும். சரி, நான் வரேன். ஒரே வரி அவனுங்க பிரதமர் கீழே தான் ஜல்சக்தி அமைச்சகம் இருக்கு. பிரதமருக்கு கீழே தான் ஆணையம், ஒழுங்காட்டு அவங்க சொன்னால் கேட்பாங்க. இந்த எதுவுமே இல்லாத டாக்டர் மன்மோகன் சிங் காலத்தில் பிரதமர் சொன்ன உடனே அன்றைக்கு இருந்த 2 ஆட்சி பிஜேபியும் விட்டாங்க, காங்கிரஸும் விட்டுருக்கு. அதனால பிரதமர் நினைச்சா நிச்சயமா அவர் அழுத்தம் கொடுத்தா நிச்சயமா நடக்கும். திரு இன்பா, தொகுதி மறுவரையறை விவகாரத்தில் பிற கட்சி எம்பிக்களை அழைத்து முதலமைச்சர் நாளை ஒரு ஆலோசனை மேற்கொள்கிறார். காரணம், தமிழ்நாட்டிற்கு இது பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதை முதலமைச்சரும் அறிந்திருக்கிறார். அனைவருமே அறிந்த ஒன்றுதான், முதலமைச்சரும் அறிந்திருக்கிறார். இந்த காவிரி விவகாரம் சட்டப்பேரவையில் ஒரு பெரும் புயலை கிளப்பிட்டிருக்கு. ஏன் எதிர்க்கட்சிகளுடைய கோரிக்கையை ஏற்று ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி இந்த விவகாரத்தில் அடுத்த கட்ட நிலைப்பாடை தமிழ்நாடு அரசு முன்னகர்த்தக்கூடாது? என்ன சிக்கல் இருக்கு? அப்படி எதிர்க்கட்சிகள் சொல்வதனால முதல்வர் கேட்க மறுக்கிறாரா, இல்லை அது தேவையில்லை என்று நினைக்கிறாரா? எந்த பார்வையில் பார்க்கலாம் என்பா? காவிரி நீர் பிரச்சனைக்கு முதல்ல ஆணிவேர் எங்கிருந்து ஆரம்பிக்குதுன்னு பார்க்கணும். ஆணிவேர் யாருங்கிறதும் பார்க்கணும்.
இன்னைக்கு சட்டமன்றத்தில் வந்து எங்களுடைய முதல்வர் அதை தெளிவாகவே குறிப்பிட்டிருந்தார். 1969ஆம் ஆண்டு யார் பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்தாரோ அவருடைய கையில் தான் நீர்வளத்துறை அமைச்சர் இருந்தது. அந்த நேரத்தில் என்ன சம்பவம் நடந்தது என்று மறைமுகமாக அதை குறிப்பிட்டார். எனவே இந்த காவேரி பிரச்சனை எங்கிருந்து ஆரம்பிக்கிறது என்றால் திமுகவின் தலையில் தான் கை வைக்க வேண்டிய களமாக இருக்கிறது. காவேரி நீர் பிரச்சனை முதலில் இருந்து காவிரி நீர் பிரச்சனையை மையப்படுத்தி பிரச்சனைகள் ஏற்படுகின்ற பொழுது கர்நாடகத்தில் தமிழர்கள் தாக்கப்படுவார்கள், திமுகவை சார்ந்த அவருடைய தொழில் வணிகங்கள் தாக்கப்படுவதே இல்லை. அப்படி என்றால் திமுகவிற்கு அங்கு ஒரு பெரிய நெருக்கமான ஒரு தொடர்பு காவிரி பிரச்சனையை மையப்படுத்தி அப்பொழுதிலிருந்தே இருந்திருக்கிறது, தொடர்ந்து கொண்டு இருக்கிறது. இப்பொழுது அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்கின்ற கோரிக்கையை வைக்கிறார்கள். அனைத்து கட்சி கூட்டத்தை இதற்கு முன் பல முறை காவிரி நீரை மையப்படுத்தி கூட்டியிருக்கிறார்கள். என்ன சாதித்து காட்டினார்கள்? இந்த இரண்டு திராவிட கட்சிகளும் காவிரி நீர் பிரச்சனையை மையப்படுத்தி அனைத்து கூட்டங்கள் பலமுறை கூட்டியிருக்கிறார்கள். அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் மிக அதிகமாக அதற்கு முயற்சி எடுத்து சில நகர்வுகள் எடுத்து காவிரி நீர் வாரியம் அமைத்து அதற்கான களங்கள் உருவாக்க ஒரு களம் அமைத்தார்கள். ஆனால் இவர்கள் அதே மாதிரி அனைத்து கூட்டங்கள் கூட்டப்பட்டு ஒரு முடிவும் எடுக்கப்படவில்லை. எங்களை பொறுத்த மட்டில் எங்களுடைய முதல்வர் விஜய் அவர்களுக்கு இந்த விடயத்தில் மிக தெளிவான ஒரு நடவடிக்கை எடுக்க எங்களால் முடியும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. ஒன்று. இரண்டாவது, பேச்சுவார்த்தையின் மூலம் முதலில் ஏதாவது ஒரு நகர்வு நடைபெறுவதற்கான களம் இருக்கிறதா? இது அவருடைய முயற்சியா இருந்தது. ஐயா குறிப்பிட்டாங்க, இதேதுள்ள ஐயா, ஈரானும் அமெரிக்காவும் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான ஒரு களம் எடுக்கக்கூடிய சூழலில் பக்கத்தில் இருக்கக்கூடிய சொந்த மண்ணை சார்ந்தவர்கள், அதாவது இந்தியா என்கின்ற அடிப்படையில் கர்நாடகத்தோடு ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு சுமூகமான முடிவு எட்டிவிடுமா என்கின்ற எண்ணம் இருந்த காரணத்தினால் நாங்கள் தான் கேட்டோம் கர்நாடக முதலமைச்சர், நாங்கள் வந்து உங்களை சந்திப்பதற்கு எங்களுக்கு வாய்ப்பு தாருங்கள் என்று. அவர்கள் அங்குள்ள சூழல் சரியில்லை, அதன் காரணமாக நீங்கள் தற்பொழுது வர வேண்டாம் என்று தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் நீங்கள் வருவதற்கான சூழலில் நாங்கள் உருவாக்கி கொடுப்போம் என்றும் அறிவித்திருக்கிறார்கள். எனவே ஒருவேளை நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்துகின்ற பட்சத்தில் அதில் நாங்கள் வெற்றி பெறுவதற்கான ஒரு களம் அமைவதற்கான வாய்ப்புகள் அமையலாம். சரி, இது இதற்கான களம் அமையலாம். இன்பா சொல்லும்போது கடந்த காலங்களில் அனைத்து கட்சி கூட்டம் கூட்டப்பட்டிருக்கிறது, என்ன சாதித்தார்கள்னு கேட்கிறார். 2022 ஜூன் மாதம் நினைக்கிறேன், துரைமுருகன் இங்கே முதலமைச்சர் தலைமையில் ஒரு ஆலோசனை கூட்டம் நடக்குது. டிபிஆர் திட்டத்தை ஏற்கக்கூடாது மத்திய அரசு, கர்நாடகா தாக்கல் செய்தது அப்படின்னு சொல்லி இங்கே ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி டெல்லியில் ஜல்சக்தி துறை அமைச்சர் சந்திக்கிறாங்க. ஐ திங்க் செகாவத்துன்னு நினைக்கிறேன், நீர்வளத்துறை அமைச்சர். அவரை சந்தித்த உடனே அப்பயே வெளியில் வந்து துரைமுருகன் பேட்டி கொடுக்குறாரு, தமிழ்நாடு அரசினுடைய ஒப்புதல் இல்லாமல் எதையுமே நாங்கள் ஏற்க மாட்டோம்னு தமிழ்நாடு அரசுக்கு உறுதி கொடுத்துட்டாங்க அப்படின்னு. அது அடுத்தடுத்த நாடாளுமன்ற கூட்டத்தொடரிலும் மத்திய அரசினுடைய எழுத்துப்பூர்வ வாதங்கள் விளக்கங்களாகவும் இருந்தது. இந்த விவகாரத்திலையும் கூட ஜல்சக்தி துறை அமைச்சகம் தமிழ்நாட்டினுடைய ஒப்புதல் இன்றி கட்டுமானங்களை மேற்கொள்ளலாம்னு சொல்லி ஒரு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு. இந்த நேரத்தில் ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி டெல்லி சென்று நீங்க கொடுத்தது தவறு, சுப்ரீம் கோர்ட் தீர்ப்புக்கு எதிராக இருக்கு நீங்க கொடுத்ததெல்லாம் அப்படின்னு ஒரு அழுத்தம் கொடுக்கலாம் இல்லையா? தமிழ்நாடு இந்த விவகாரத்துல ஒருமித்த கருத்தோட இருக்காங்க அப்படின்னு ஒரு அழுத்தத்தை மத்திய அரசுக்கு தெரிவிக்க வேண்டிய கட்டாயம் தலைவர் மிக தெளிவா சொல்லியிருக்காரு. ஐயா கருத்திருமன் அவர்கள், அதாவது முன்னாள் எதிர்க்கட்சி தலைவர், என்ன கோட்பாடை அந்த 1969 சட்டமன்றத்தில் எடுத்து வைத்தாரோ அதே கோட்பாடோடு இன்று காவிரி நீர் பிரச்சனை என்கின்ற பொழுது அதை காப்பதற்கு, அதாவது தமிழகத்தில் இருக்கக்கூடிய எந்த உரிமைகளையும் விட்டுக் கொடுப்பதற்கு தமிழக வெற்றி கழகம் தயாராக இல்லை. அதுபோல அனைத்து கட்சிகளும் அதற்கு உடன்பட்டு நிற்பார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. அந்த அடிப்படையில் அவர் அந்த கருத்தை பதிவிட்டார். அதுதான் இந்த கருத்தின் அர்த்தம். எனவே இப்ப அனைத்து கட்சிகள் கூட்டத்தை கூட்டி, நீங்கள் அனைத்து கட்சிகள் கூட்டத்தை கூட்டியவுடன் அவன் காவிரி தண்ணீரை திறந்து விட்டு விடுவார்களா? இல்ல நீங்கள் கேட்கக்கூடிய களம் நமக்கு வந்து கிடைத்து விடுமா? அப்படி என்றால் இந்த அனைத்து கட்சி கூட்டங்களை நீங்கள் பலமுறை கூட்டி இருக்கிறீர்கள். பலமுறை கூட்டி நீங்கள் வெற்றியை ஈட்டி தமிழகத்திற்கு கொடுத்திருக்கிறீர்களா? இல்லை, இதுவரை கொடுக்கவில்லை. இப்பொழுது இந்த மறுசீராய்வு, தொகுதி மறுசீராய்வில் கூட கடந்த காலகட்டங்களில் உங்களுடைய பேச்சு எப்படி இருந்தது, இப்பொழுது உங்களுடைய பேச்சு எப்படி மாறிக்கொண்டு இருக்கிறது என்பதெல்லாம் தேட வேண்டியது இருக்கிறது. இப்ப அவங்க அந்த மறுசீரமைப்பு வருகின்ற பொழுது அதை பார்த்து நாங்கள் பதில் சொல்வோம். முன்னால அவங்க அதை பகிரங்கமா எதிர்த்திருக்காங்க. கடந்த ஆட்சி காங்கிரஸ் இப்பவும் எதிர்க்கிறாங்க, அதுல எந்த மாற்றமும் இல்லை, இப்பவும் எதிர்க்கிறார்கள். அந்த வாக்கெடுப்பு வரும் பொழுது அவர்கள் வெளிநடப்பு செய்வார்கள் என்று எங்களுடைய அமைச்சர்
ஆதவ் அர்ஜுனா அவர்கள் இன்று சட்டசபையில் குறிப்பிட்டிருக்கார். கண்டிப்பாக நீங்க காத்திருந்து பாருங்கள், அப்பொழுது திமுகவின் உண்மை நிலை தெரியும். இந்த காவிரி நீர் பிரச்சனையில் இவர்கள் தப்பிப்பதற்காகவும் இவர்கள் செய்த வண்டவாளங்கள் வெளியே வந்துவிடக் கூடாது என்பதற்காகவும் நீங்க எங்களுக்கு ஒண்ணு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டிருங்க, அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டிருங்க, அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டிருங்க, இதை ஒரு பஜனையா வச்சுக்கிட்டு இருக்காங்க. மக்களுக்கு ஆக்கப்பூர்வமான விடயங்களை செய்வதற்கான முயற்சிகளை எடுப்பதற்கு அனைத்து கட்சிகள் கூட்டி தான் எடுக்கணும்னு கிடையாது. தமிழகத்துல எவ்வளவு பிரச்சனைகள் இருந்த பொழுதெல்லாம் திமுக என்னென்ன களங்கள் எடுத்திருக்கிறதுங்கெல்லாம் தெரியும். இலங்கையில தமிழர்கள் பாதிக்கப்பட்ட பொழுது இதே மாதிரிதான் அனைவருமே திரண்டு நின்ற பொழுது திமுக என்ன முடிவு எடுத்தது? தொகுதி மறியறை விவகாரத்துல நாளை அனைத்து கட்சி எம்பிக்களை கூட்டுறதுக்கு ஒரு தேவை இருக்குல்ல, அது ஏதோ ஒரு செய்தியை முதலமைச்சர் விஜய் சொல்ல வராருல, அதே அடிப்படையில தான் காவிரி விவகாரத்திலையும் கேட்கிறாங்க. அனைத்து கட்சி காவிரி விவகாரத்துல நாங்க பேச்சுவார்த்தைக்கான கதவு திறந்திருக்கு தோழர். அதுல காவிரி விவகாரத்தில் பேச்சுவார்த்தைக்கான கதவு திறந்திருக்கிறது என்பது வெளிப்படையா நாங்க இன்னும் அந்த கர்நாடக அமைச்சர் எங்களை பேச்சுவார்த்தை அழைத்து பேசுவதற்கான களம் இருக்கு. அந்த பேச்சுவார்த்தை ஒருவேளை சுமூகமாக முடியக்கூடிய களம் இருக்கலாம். அதற்கான முயற்சிகள் எடுக்கப்பட்டு இருக்கு நாங்க தெளிவுபடுத்திருக்கோம்ல. இல்ல, இன்னைக்கு கூட திருமதி பிரேமலதா விஜயகாந்த் கேட்கிறாங்க, கர்நாடகால சூழல் சரியில்லை, முதலமைச்சர் போகல, நாங்க ஏத்துக்கிறோம். தமிழ்நாட்டினுடைய சூழல் சரியா இருக்குல்ல, நீங்க கர்நாடக முதலமைச்சர் இங்க வர வைங்க, உங்களுக்கு தேவைன்னா நீங்க பேசுங்க, ஒரு வெற்றியான முடிவு கூட கிடைக்கட்டுமே, அதுல என்ன சிக்கல்னு கேட்கிறாங்க. காலம் தாழ்த்துவது நேர விரயம்ன்றாங்க. காலம் இங்க யாருமே தாழ்த்தல. அதாவது காலம் தாழ்த்தி தமிழக வெற்றி கழகம் நாங்க ஆட்சி ஏறி 85 நாள் அல்லது 86 நாள் கடந்துகிட்டு இருக்கு. இந்த 86 நாட்கள்ல காவிரியை மையப்படுத்தி நாங்க எடுத்துக்கிட்டு இருக்க நகர்வு தெளிவா தான் எடுத்துக்கிட்டு இருக்கோம். பிரதமருக்கு கடிதம் எழுதியிருக்கக்கூடிய களங்களாகட்டு, கர்நாடகத்தோடு பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான முயற்சிகளான அது வழக்கு பதிவு செய்த களங்கள் எல்லாவற்றிலும் நாங்கள் தெளிவான ஒரு களத்தை நோக்கி மிக தெளிவாக போயிட்டு இருக்கோம். திமுகவை பொறுத்த மட்டில் இப்பொழுது அவர்களுக்கு சட்டமன்றத்தில் பேசுவதற்கு வேறு களம் இல்லை, அவர்களுக்கு பேசுவதற்கான வாய்ப்புகளுக்கான களம் இல்லை. அப்ப எதை பேச வேண்டும்? இன்னைக்கு வேளாண் சட்டத்தை மையப்படுத்திய களம்னுட்டு நீங்க அதை மையப்படுத்தி பேசவே இல்லை சட்டமன்றத்துல. நீங்க அதை இன்னைக்கு கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்ததன் அடிப்படையில் தான் இந்த விவகாரம் பேசப்பட்டது. அதனால அதுக்கு அது பேசுறீங்க. உங்களுக்கு இப்ப பேசுறதுக்கு வேற எதுவுமே கிடைக்கல. அதனால காவிரி அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுங்க, இது ஒரு பல்லவியா வச்சிருக்கீங்க. ஆனால் எங்களால் அது எங்களுக்கு தேவைப்படுகின்ற இப்ப அனைத்து கட்சி கூட்டம் கூட்டி இது இந்த நகர்வை எடுக்க வேண்டும் என்று தேவைப்படுகின்ற பொழுது எங்கள் முதல்வர் அதற்கான நடவடிக்கை கண்டிப்பாக எடுப்பார். சரி, இதே இதுல சார் நான் வரேன். மோகன், இந்த விவகாரத்துல கர்நாடகா காவிரி விவகாரங்கள் தொடங்கியதே திமுகவினுடைய காலத்தில் தான். இன்று என்ன பேசுவதென தெரியாமல் இது போன்ற விவகாரங்களை எல்லாம் திமுக சட்டப்பேரவையில் எழுப்புகிறார்கள் அப்படின்ற ஒரு வாதத்தோடு நிறைவு செய்கிறார். சரிதானா? அதுக்கு அப்படியான ஒரு தேவை தான் திமுகவுக்கு இருக்கா என்ன இப்போதைய காலத்துல? இல்லை, அப்படி இல்லை. அதாவது பொதுவாக நீங்கள் பார்க்கணும், சரி, காவிரி பிரச்சனை வந்து இட்ஸ் எ காமன். நீங்கள் 2 ஸ்டேட்டுக்குள்ள பிரச்சனை, நீங்கள் அங்கே போய் அழைக்கிறதோ இல்லை அவங்களை இங்கே அழைப்படுறது வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடியது அல்ல. உங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்கு இல்லையா, டெல்லியில் கூட்டுங்க, அங்கே பேசுங்க, அங்கே பேசி நீங்கள் தீர்மானம் நிறைவேற்றுங்க. டெல்லி தானே சுப்ரீம் கோர்ட்டும் இருக்கு, அங்கே போய் நீங்கள் தீர்மானம் நிறைவேற்றினீங்கன்னா எந்த ப்ராப்ளம் வராது. இங்கே கர்நாடகத்தில் மாண்டியாவில் மிகப்பெரிய கலர் வந்ததா இல்லையா? இங்கே இருக்கிற தமிழ்நாடு சிஎம் வரக்கூடாதுன்ற அடிப்படையில் இல்லை மேகதாது விஷயத்தில் மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் நடந்தது. அது அவங்க சால்வ் பண்ண முடிஞ்சுதா? இல்லை. அதனால தான் கர்நாடகா சிஎம் என்ன சொன்னார், நீங்கள் வராதிங்க. முதல்ல அவர் அடைச்சார், இவரும் அக்செப்ட் பண்ணார், நான் 3ஆம் தேதி வரேன்னு சொல்லி. ஆனால் இந்த மாண்டியா கலவரத்தினால தான் நீங்கள் வராதிங்கன்னு சொன்னார். அது தவறு இல்லை. ஆனால் பொதுவான ஸ்டேட்டில் நீங்கள் வைக்கணும். ஏன்னா இந்த பக்கம் கேரளா, பாண்டிச்சேரி, தமிழ்நாடு, கர்நாடகா, இப்படி 4 ஸ்டேட்டில் இருக்கும்போது பொதுவான இதை தீர்மானிக்கிறது எங்கே? சுப்ரீம் கோர்ட் தான். அது எங்கே இருக்குது? டெல்லியில் இருக்கு. அப்போ நீங்கள் டெல்லியில் தான் கூட்டணும். சரி, கூட்டி இந்த நமக்கு எந்த பிரச்சனையும் வராமல் ஸ்மூத்தாக பண்ணணும். ஒரே ஒரு சொல்கிறேன் நான், அதாவது காவிரி ஆறு வருது, ரிவர் வருது, ரிவர் எல்லா ஸ்டேட்டுக்கும் போகுது, குறிப்பாக 4 ஸ்டேட்டுக்கும் போகுது. அப்போ வருகின்ற தண்ணீரை சேமிப்புக்கு வைக்கவில்லை. தமிழ்நாட்டில் நீங்கள் ஏரிகள் 13,658 ஏரிகள் இருக்கிறது, 15,000 குளங்கள் இருக்கிறது. ஆனால் அதில் நீங்கள் இருக்கிற குளத்தை தூர்வாருவதில்லை. அப்படி நீங்கள் தூர்வார் என்றால் சேமித்து வைக்க வாய்ப்புகள் இருக்கும். அப்படி தண்ணி வருகின்ற பொழுது சேமிக்காமல் நீங்க எங்க போடுறீங்க? கடலுக்கு அனுப்பிச்சுறீங்க. அப்போ இது விரயம் தானே, வீண் தானே அனுப்புறீங்க. அதையும் நம்ம பார்க்கணும் ஒரு விதத்துல. ஸோ நம்ம ப்ராப்பரா இருக்கணும். பொதுவா இந்த காவேரி இஷ்யூத்துல வெரி நத்திங், அங்க வர தண்ணியை பகிர்ந்து கொடுக்குறாங்க, நமக்கு தான் அதிக அளவில் பாயிண்ட் நான் எடுத்துக்கிறேன் திருமோகன். என்னுடைய கேள்வி அப்படின்றது, தமிழ்நாடு அரசு குறிப்பா தாவேக அரசு இந்த விவகாரத்துல உச்சநீதிமன்றத்துல மேல்முறையீட்டு மனுவை தாக்கல் பண்ணிட்டாங்க. விரைவில் அது வழக்கு விசாரணைக்கும் வரும்.
இன்னொரு பக்கம் பிரதமருக்கு கடிதம் எழுதப்படுகிறது. இதையெல்லாம் தாண்டி அனைத்து கட்சி கூட்டம் தான் இதுக்கு தீர்வா இருக்குமா? அந்த புள்ளியை நோக்கி ஏன் திமுக நகர்றாங்க? இல்ல தவறு இல்லையே. இப்போ அவங்க கர்நாடகா அனைத்து கட்சி கூட்டம் கூட்டுறாங்க, கூட்டி அவங்க ஒரு தீர்மானம் நிறைவேற்றி வச்சிருக்காங்க. அதே போல தமிழ்நாட்டில் கூட்டுவதில் உங்களுக்கு என்ன ஆட்சேபனை? நீங்க சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றீங்க, இல்லைன்னு சொல்லல. ஆனா அது மட்டும் பத்தாது, எல்லா கட்சி கூட்டமும் கூட்டணும். அப்பதான் ஒரு மனதாக தீர்மானம் நிறைவேற்றி. இல்ல, ஒருவேளை அப்படி அனைத்து கட்சி கூட்டம் கூட்டவில்லை என்றாலும் பெரிய சிக்கல் இல்லை. ஏன் இது ஒரு விஜய் தலைமையிலான ஒரு அரசுக்கு ஒரு பெரிய அழுத்தமா மாறுது? இப்போ கர்நாடகாவில் இருக்கக்கூடிய அரசியல் தலைவருக்கோ டெல்லி அரசியல் தலைவர்களுக்கோ எப்படி இருக்கும்? தமிழ்நாட்டில் அரசியல் கட்சிகளுக்குள்ளே ஒற்றுமை இல்லை, நாம் எதை வேண்டுமானாலும் சாதித்துக் கொள்ளலாம் என்ற ஒரு நிலைப்பாட்டை எடுத்துருவாங்கல்ல. ஏன் திமுக அதுக்கு வழிவகுக்கிறாங்களா என்ன? இல்ல அப்படி அல்ல. இப்போ விஜய் 2 மாதம் நம்ம அவர் மேல குற்றம் சொல்ல முடியாது. அவர் நிறைய இது என்னென்ன ப்ராப்ளம் இருக்கு அதெல்லாம் இன்னும் டேக்ஸ் டைம். நம்ம we have to give 6 months minimum time. அதுக்கப்புறம் தான் அந்த ஆட்சியாளரை பற்றி நம்ம குறை சொல்ல முடியும். இப்போ இந்த சூழ்நிலையில இப்போ இருக்கிற டிவிக்கு நீங்க என்ன பண்ண, அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டணும். சில பேர் அசம்பிளியில் இருக்க மாட்டாங்க, எம்எல்ஏங்களாம். அவங்க அனைத்து கட்சி கூட்டமும் அங்க நீங்க அவங்களுடைய கிரீவன்ஸ் சென்ஸ் என்ன, நீங்க என்ன நினைக்கிறீங்க, அதுதானே பிரதிபலிக்க முடியும். அப்படி கூட்டினால்தான் அது அது கர்நாடகாவில் பண்ணாங்களா இல்லையா, ஏன் தமிழ்நாட்டில் பண்ணலன்னு கேள்வி எழுமா இல்லையா? அப்படி எழுப்பப்பட்டு இருக்கிறது. சரி, நான் மோகன் டி அதே கேள்வி முன்வைக்கிறேன். ஏன் தமிழ்நாடு அரசு கூட்டமா இருக்குது? ஏன்னா கடந்த ஒரு 2 வாரங்களாகவே இந்த விவகாரம் அவங்க ஏன் தமிழ்நாடு அரசு கூட்டம் மாற்றாங்கன்ற இன்னொரு கேள்வி மேல ஏனென்றால் நாங்க அசம்பிளியில கூட்டிட்டோம், அங்க அனைத்து கட்சி எம்எல்ஏ அக்செப்டடு, தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது, அப்படி விட்டுட்டாங்க. ஆனா அனைத்து கட்சி சார்பில் நீங்க வெளியே கூட்டணும், அசம்பிளிக்கு வெளியே. அப்படிதான் அவங்க கூட்டாங்க. நான் அதை புரிஞ்சுக்கிட்டேன், அந்த பாயிண்ட நான் எடுத்துக்கிறேன். ஏன் தாவேக்கா அந்த புள்ளியை நோக்கி நகர மாற்றாங்க? இப்போ இவருக்கு ஒரு பாயிண்ட் இருக்கும் ஒரு பார்வையில, உங்களுக்கு ஒரு பாயிண்ட் இருக்கும் இல்லையா? ஆனா அந்த பாயிண்ட் தான் என்னன்னு கேட்கிறேன். ஏன் நகர மாற்றாங்க தாவேக்கா? ஏதாச்சும் உள் நோக்கமோ உள்ள அர்த்தமோ இருக்குமா? இல்ல, ஏன்னா அவங்க 2 மாதங்கள் தான் சரியான முறையில் அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணலன்னு தான் என்னுடைய கருத்து. ஓகே, ஏன்னா அப்படி அட்வைஸ் பண்ணியிருந்தா அவங்க கூட்டுவது தவறு இல்லை, கூட்டுவாங்க, தப்பு இல்லை. அது ஒருவேளை அப்படி கூட பார்க்கலாம், சரியான அட்வைஸ் கிடைக்கல. ஆனா முதலமைச்சர் விஜய் கடந்த கூட்டத்தொடரிலும் சரி இப்பையும் சரி உன்னிப்பா இந்த விவகாரத்தை கவனிக்கிறார்ல. ஒரு கட்டத்துல முதலமைச்சர் தனக்கு இருக்கக்கூடிய அதிகாரத்தை பயன்படுத்தியாவது அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுங்க, உரிய அதிகாரிகளுக்கு ஒரு அட்வைஸ் கொடுக்கலாம்ல, நம்ம பேசலாம், இந்த விவகாரத்துல மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்கலாம். ஆனா முதலமைச்சர் கூட அந்த புள்ளியை நோக்கி இன்ன வரைக்கும் நகரவில்லை. அது தவறுதான். ஆமா, ஏனென்றால் அனைத்து கட்சி ஒப்பீனியன் கேட்பது தவறு இல்லை. நீங்க அசம்பிளியில் இருக்கிற அனைத்து கட்சி வேற, அவுட் சைட்ல இருக்கிற அனைத்து கட்சி வேற. அப்போ ஒட்டுமொத்தமான அந்த அனைத்து கட்சி கூட்டி அவங்க ஒப்பீனியன் சஜஷன் சொன்ன, அப்படிதான் கர்நாடகாவில் பண்ணியிருக்காங்க. சரி, அது போல நம்ம பண்ணதில் தவறு இல்லை, அது அவர் விட்டு இருக்காரு. மேகதாது விவகாரத்துல சட்டமன்றத்துல யார் உறுப்பினர்கள் வச்சிருக்காங்களோ அந்த கட்சியை அழைச்சு பேசினாங்க சொல்லி அவர் சொல்றாரு. தமிழ்நாட்டுல மற்ற அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளும் நிறைய இருக்காங்க, எல்லாரையும் அழைத்து பேச வேண்டும், அதுதான் சரியான பார்வை. சரி, நான் உங்களுடைய பார்வையை எடுத்துக்கிறேன். ஒரே வரியில நான் ஒரு பிரேக் அப்புறம் வரேன். கர்நாடகாவில் அனைத்து கட்சி கூட கூப்பிட்டாங்க, உடனடியா இந்த 4 டிஎம்சி கொடுக்க வேணாம்னு எதுவும் உத்தரவு போட்டாங்களா? ரைட். மேகதாது டிபிஆரை எங்களுக்கு திருப்பி அனுப்புங்க, உடனே நாங்கள் கையெழுத்து போட்டு அனுப்பிட்டாங்களா? சர்வகட்சி கூட்டத்துக்கும் காரியம் நடப்பதற்கு சம்பந்தம் இல்லை. அதுக்கு சட்டமன்றத்துக்கு எம்எல்ஏக்களும் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு கூடுதலான வேல்யூ இருக்கு. சரி, நான் அதே கேள்வி கேட்கிறேன், சுருக்கமா முடிங்க, நான் ஒரு பிரேக் அப்புறம் வரேன். ஏன் சார் சிவகுமார் மட்டும் அனைத்து கட்சி கூட்டத்தை கர்நாடகாவில் கூட்டினாரு? என்ன நோக்கம்? இவ்வளவு நேரம் தான் நான் சொன்னேன், 2 பிரச்சனை அவங்களுக்கு வந்துச்சு. அவங்களுக்கு 2 அழுத்தம். 1 4.5 குடுன்னு சொல்லி ஒழுங்காற்று ஆணையம் குடிச்சு, 2வது உங்க டிபிஆர் நாங்க திருப்பி அனுப்புறோம் அனுப்பிச்சாங்க. இந்த 2 பத்தி பேசுறது தான். அப்படி ஒரு நாள் தமிழ்நாட்டுக்கு இல்லையே. அப்படி ஒரு நிலைமை தமிழ்நாட்டுக்கு நான் சொல்றேன். நிச்சயமா டிகே சிவகுமார் பிரஸ் மீட்லயே சொன்னாரு, 4.5 டிஎம்சியை கொடுக்க சொல்லி நமக்கு ஒரு உத்தரவு வந்திருக்கு, இங்க போராட்டம் நடக்குது, அதை எப்படி நம்ம எதிர்கொள்ளலாம் அப்படின்னு. இங்கேயும் அதே பிரச்சனை தானே முதலமைச்சர் விஜய்க்கு, டிஎம்சி நீரை நீங்க வாங்கல, உடனே நம்ம அனைத்து கட்சி கூட்டம், என்ன 2க்கும் பிரச்சனை வேற வேற? தெளிவா சொன்னேன், அனைத்து கட்சி கூட்டம் போட்டதுனால அவங்களுக்கு அந்த 2 காரியமும் நடக்கல. நல்லா புரிஞ்சுங்க, அவங்க அனைத்து கட்சி கூட்டம் போட்டாங்க, உடனே கூப்பிட்டு இந்த 4 டிஎம்சி இல்ல இது எதுலா சார், அந்த அனைத்து கட்சி கூட்டம் அனைத்து கட்சி கூட்டம் இல்ல நான் வரேன் இல்ல இது எதுலா சார், அனைத்து கட்சி கூட்டம் கர்நாடகால அனைத்து கட்சி கூட்டம் கர்நாடகால பெங்களூர்ல நடைபெற்று முடிந்த உடனே பாஜக வெளியில வந்து பேட்டி கொடுக்கறாங்க. கர்நாடகா மேகதாது விவகாரத்திலையும் காவிரி விவகாரத்திலையும் ஒற்றுமையா இருக்கிற எல்லா கட்சிகளும் காங்கிரஸ் கூட்டிய கூட்டத்திற்கு பாஜக சப்போர்ட் கொடுத்து சொன்னாங்க, நாங்க ஒருமித்த கருத்தோட இருக்கோம். இங்க ஏன் சொல்ல மறுக்கறீங்கன்னு தான் நான் கேக்குறேன். இருந்தாலும்
அந்த அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டினாலும் அவர்களுக்கு வந்த அழுத்தம் இன்னும் தொடர்கிறது. என்னன்னா அப்படியான அழுத்தம் இங்க வரலைன்னு சொல்றீங்களா? சரி, நான் அந்த பாயிண்ட் எடுத்துக்கிறேன். மாத்தல. மேகதாது விஷயத்தை திருப்பி அனுப்பிச்சது சரி, நான் அந்த பாயிண்ட் ரெண்டுமே சரி. அனைத்து கட்சி கூட்டம் கூட்டினால்தான். ஆனா நாம சட்டமன்றத்தில் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டிட்டோம், பார்லிமெண்ட்ல அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட போறோம். வெளியில இந்த அனைத்து கட்சி கூட்டத்தினால அங்க எப்படி பயன் இல்லையோ அதான் பயன். அதனால போயிருக்காரு, பிரதமரை சந்திக்கிறதுக்கு இருக்காங்க. திரு சோமு, ஒரு பக்கம் மேகதாது காவிரியையும் பேசுறோம், இன்னொரு பக்கம் இன்றைய சட்டமன்றத்தையும் பேசணும். வழக்கமா சட்டமன்றத்துல ஒரு தீர்மானம் கொண்டு வந்தா விவாதம் நடக்கும், அது கொண்டு வந்த தீர்மானத்தின் அடிப்படையில் நடக்கும். ஆனா இன்னைக்கு சட்டமன்றம் பயணித்த பாதையே எங்கெங்கேயோ போய் எங்கெங்கேயோ முடிச்ச மாதிரி இருந்துச்சு. சட்டமன்றத்துடைய நிகழ்வுகள் இப்போதைய அரசியல்ல எப்படி இருக்கு, அதோடு சேர்த்து இந்த காவிரி விவகாரம் பார்வை எப்படி? சட்டமன்ற நிகழ்வை முதல்ல சொல்லிடுவோம். இப்போ என்னன்னா, சிபிஐ கட்சியுடைய தளி ராமச்சந்திரன், அதாவது தவேகவுடைய கூட்டணி கட்சி தான், ஆட்சியில் இல்லாட்டின் கட்சி. அவர் இந்த காவிரி பிரச்சனை பேசும்போது, ஏற்கனவே ஜெயலலிதா அம்மையார் இருந்தபோது, முதலமைச்சராக இருந்தபோது காவிரிக்காக போய் அங்கே பேசினார். அங்கே தண்ணி தர மாட்டேன்னு சொன்னாங்க, ஒரு குடிக்கிற தண்ணி கூட குடிக்க மாட்டேன்னு வந்துட்டாங்கன்னு அந்த ஒரு இதை சொல்ல ஆரம்பித்த உடனே சபாநாயகர் அது ஒரு நட்பு மாநிலம், அதை பற்றி எதுவும் பேசாதீங்க, அது இதுன்னு தடை போட்டார். அதாவது இன்றைக்கி எதை பற்றின விஷயம் தீர்மானத்துக்கு வந்திருக்குதோ அதை விட்டு பேசுனதை கூட்டணி கட்சிக்காரங்க பேசுனதுக்கே தடை போட்டார். அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா, இந்த காவிரி பிரச்சனையை ஒட்டி இருக்கிறப்ப திடீர்னு ஆதவ அர்ஜுனா இந்த இது தொகுதி முறை அது இதுன்னு அப்படியே போகிறார் அப்படின்னு அதுக்கு ஒன்றும் சொல்லலை. ஸோ சட்டமன்றங்கிறது வழக்கம் போல் நடக்குது. எந்த கட்சி ஆண்டாலும் ஆளுங்கட்சிக்கான ஒரு சட்டமன்றமாக தான் அது இருக்கும். அதுதான் இதுவும் நடக்குது, இருந்தது. அதனால் அதை விட்டுருவோம். இந்த காவிரி பிரச்சனை அப்படிங்கிறது ஒரு அரசு நடவடிக்கை எடுக்குதுன்னா அந்த கட்சிக்கு அந்த கட்சிக்காரங்களோ கட்சி ஆதரவாளர்களோ அது எடுத்த நடவடிக்கை எல்லாம் சரிம்பாங்க, எதிர்கட்சிக்காரங்க அது எடுத்தது எல்லாம் தப்பும்பாங்க. இதெல்லாம் விட்டுட்டு இது ஒரு மக்கள் பிரச்சனையா, உண்மையிலேயே சொந்த நிலம் இல்லாட்டி நான் தஞ்சாவூர்காரன், அதனால் அந்த பிரச்சனை தெரியும், அது நான் பல பேருக்கும் தெரியும், தெரியாத விஷயம் கிடையாது. அப்படிங்கிறப்ப யதார்த்தத்தை பார்ப்போம். நம்ம இன்னும் யதார்த்தத்தை புரிஞ்சிக்கல, ஆக பெரும்பாலான பேர் புரிஞ்சிக்கல. உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருக்குது அப்படின்னா, அந்தந்த மாநிலத்தில் கட்டப்பட்ட அணைகள் அந்தந்த மாநிலத்துக்கு சொந்தம். அது விதிவிலக்கு முல்லை பெரியாறு, அது கேரளாவில் இருந்தால் கூட தமிழ்நாடு இது விதிவிலக்கு. அந்த ஓடுகிற நீர் இருக்குல்ல, அது எந்த நதி நீராக இருந்தாலும் அது எந்த ஒரு மாநிலத்துக்கும் தனிப்பட்ட முறையில் அந்த ஒரு சொந்தம் கிடையாது. அதை சரியான முறையில் பயன்படுத்தி பிரிச்சுக்கணும் தான் சொல்லுது. உலக அளவிலான சட்டமும் இதுதான். ஆனால் இங்கே நம்முடைய அறியாமை என்ன நினச்சிட்டு இருக்கோன்னா, அவனுக்கே தண்ணி இல்லை அப்படின்னா அது சட்டமும் அல்ல, நீதியும் அல்ல. அங்கே ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஒரு 10 டிஎம்சி இருந்துச்சுன்னா அவனுக்கு போதுன்னு வச்சிங்க. அப்போ 10 டிஎம்சி அவன் தேக்கிட்டு 10க்கு 11வது டிஎம்சி இங்கே தரணும்னு இல்லை, 2 டிஎம்சி இருந்தாலும் அதில் என்ன பங்கோ அதை தான் நீதிமன்றம் கொடுக்கணும். சட்டமும் அதுதான், நீதியும் அதுதான், அதை கொடுக்கணும். ஆனால் நம்ம இங்கே என்ன சொல்கிறோம், பாவம் இந்த ஒரு இதில் ஒரு படத்தில், களவாணி படத்தில் வரும், பாவம் புள்ள என்னங்க செய்வான் அப்படின்னு அந்த சரண்யா சொல்கிற காமெடி ரொம்ப ஃபேமஸ். அந்த மாதிரி இன்றைக்கி சட்டமன்றத்தில் நீர்வளத்துறை அமைச்சர் புஷியானந்த் சொல்கிறார், கர்நாடகாலேயே கம்மியாக இருக்குது. அதாவது ஒரு அமைச்சருக்கே அந்த விஷயம் தெரியல. நமக்கு நம்ம கர்நாடகாவில் போயிட்டு பிச்சை கேட்கலை, அவன் சாப்பிட்டு முடிச்சுட்டு போடுறது தான் பிச்சை. வீட்டில் 4 பேர் 5 பேர்னா ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு மிச்சம் மீதி இருக்கு பிச்சைக்காரன் போல். நம்ம பிச்சை கிடையாது, நமக்கான உரிமை. இது சராசரி மக்கள் பல பேருக்கு தெரியல, தொலைக்காட்சி டிபேட்டில் பேசுகிறப்பையும் அவங்களுக்கு அது புரியலை. இதை தாண்டி நீர்வளத்துறையும் அமைச்சரும் அப்படி இருப்பதுங்கிறது ரொம்ப மனசுக்கு கஷ்டமாக இருக்குது. அதனால் அவர் தன்னுடைய கருத்தை மாற்றிக்க, நம்ம கர்நாடகத்திட்ட கேட்கறது சலுகை அல்ல, உரிமை ஒன்று. அடுத்தது சில பேருடைய கருத்து என்னன்னா, என்னதான் இருந்தாலும் அது அங்கே உற்பத்தி ஆகுது. அப்படி பார்த்தோம் அப்படின்னா அது கர்நாடகாலே காவிரி உற்பத்தி ஆகலை, அது உற்பத்தி ஆகிறது கொடகுக்காரங்க தன்னை கர்நாடகாக ஒத்துக்கிறதே கிடையாது. அவன் தனி நாடாக இருந்தாங்க, அதுக்கப்புறம் தனி மாநிலமாக இருந்தார். 1952 தனி மாநிலமாக இருந்து சட்டமன்ற தேர்தல் நடந்து முதலமைச்சரும் ஒரு அமைச்சரும் பதவி ஏற்றாங்க. சின்ன மாநிலம்ங்கிறதுனால 2 பேர் இருந்தாங்க. இதெல்லாம் வரலாறு. அதற்கப்புறம் தான் ரொம்ப சின்ன மாநிலமாக இருக்குது, இது நம்ம இங்கே சேர்ந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி அதுக்கு ஓட்டெடுப்பு நடத்தி வந்தாங்க. ஆக இப்போதான் சட்டப்படி அது கர்நாடகம் சரி காவிரி உற்பத்தி. சரி, நீங்கள் இந்த சட்டப்படி இப்போ கர்நாடகா தானே இருக்குது அப்படின்னா, அதே சட்டம் தான் என்ன சொல்லுது, காவிரி நீரை ஏற்கனவே சொன்னோம் இல்லையா,
காவிரி நீரில் எந்த நதி நீரும் யாருக்கும் சொந்தமானது அதை பகிர்ந்துக்கணும்னு. சரி. ஸோ இந்த எந்த வகையில் பார்த்தாலும் இதை வந்து நாம் உரிமையாக கேட்கணும். முக்கியமாக நீர்வளத்துறை அமைச்சர் புஷி ஆனந்த் அவர்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும். சரி. ஏன்னா அவரை பின்பற்றி தான் வந்து நம்ம அரசு வந்து இந்த விஷயத்தில் முதலமைச்சர் முக்கியம் இல்லைங்கள ஒன்று. ஒருவேளை இதே இதை தான் முதலமைச்சர் ஜோசப் விஜய் நினைச்சிட்டு இருக்காரு போல இருக்கு. ஏன்னா இவர் அரசுடைய கருத்தாக தான் இவர் புஷி ஆனந்த் சொல்லியிருக்கிறாரு. அதனால கூட ஒரு பேச்சுவார்த்தைக்குன்னு முயற்சி பண்ணியிருக்கலாம். பேச்சுவார்த்தை எப்போ அதுன்னா ஆரம்ப கட்டத்தில் தான் பேச்சுவார்த்தை. அதுக்கப்புறம் நம்ம ஆரம்ப கட்டம்லாம் தாண்டி வருடக்கணக்காக பேச்சுவார்த்தை ஓடி அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 50 வருடங்களாக சட்ட போராட்டம் நடத்தி நீதிமன்றம் வந்து அதுக்கான தண்ணீர் பங்கீடு எப்படி இருக்கணும்னு சொல்லி நீதிமன்றமும் நீதிபதி வந்து ஆராயலை. அவருடைய உத்தரவில் இந்த நீர் மேலாண்மையில் மிக நிபுணத்துவம் பெற்ற குழுலாம் ஆராய்ந்து தான் சொல்லியிருக்குது. சரி. இப்போ இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமும் போய் பேச்சுவார்த்தைன்னு ஒன்று போகிறதுங்கிறது தேவையில்லை. இதை தான் மற்ற சரியான வியூகமும் அல்ல. இதை வந்து நான் இவர் தான் போய் கேட்டாரு அப்படிங்கிறதே தவறு. அந்த நடவடிக்கை தவறு. ஒன்று நல்ல வேலையா என்னன்னா அவரே வர வேணான்ட்டார். இப்ப சோமு, இதே விவகாரத்துல இந்த காவிரி விவகாரத்துல அனைத்து கட்சி கூட்டத்தை எதிர்க்கட்சிகள் இன்று நேற்று அல்ல 2 வாரங்களாகவே அரசை சார்ந்து எழுப்பக்கூடிய கோரிக்கை. இப்ப இதை சமாளிக்கிறதுக்கு தான் தொகுதி மறுவரையில நாளை அனைத்து கட்சி எம்பிக்கள் கூட்டத்தை கூட்டுறாங்களா? ஏன்னா திமுக கடந்த சில வாரங்களாகவே இந்த நிலைப்பாட்டிலிருந்து விலகுறாங்களோ அப்படின்ற கேள்வி அரசியல் தலைவர்களுடைய பேட்டியிலிருந்து வருது. அப்போ காவிரி விவகாரத்தை சமாளிக்க வேண்டும் என்றால் இதில் ஒரு அனைத்து எம்பிக்கள் கூட்டத்தை கூட்டலாம். திமுக வரவில்லை என்றால் திமுகவுடைய நிலைப்பாடை வைத்து ஒரு அரசியல் மற்றொரு கோணத்தில் பார்க்கலாம் அப்படின்னு அரசு நினைக்குதா? ஏன்னா இன்னைக்கு இந்த ரெண்டுமே தான் தமிழ்நாடு சட்டப்பேரவையில் வேறு வேறு வியூகங்கள் விவாதிக்கப்பட்டது. அந்த பார்வை சரிதான சோம்? ஆமாம், நம்ம ஏற்கனவே ஒரு தடவை நான் கூட சொல்லியிருந்தேன்ல. எப்படின்னா பாரதி ஆரம்பத்தில் என்ன சொன்னார்னா, இந்த தீர்மானம் மட்டும் நிறைவேறிச்சுன்னா என் ஒரு பக்கம் மீசையை எடுத்துக்கிறேன் அப்படின்னாரு. இன்னும் பெரிய ஆணழக மீசை வச்சிருக்கிற மாதிரி, பாவம் நல்ல மனிதர், அப்படி ஒன்றும் பெரிய அழகான மீசியர் மாதிரி தெரியல. இருந்தாலும் சொன்னார், ஒரு தன்னம்பிக்கை தானே மனிதனுக்கு, ஒரு முதிய வயதிலையும் பாராட்டணும். அதே பாரதி அப்புறம் என்ன சொன்னார்னா, நாங்கள் சொன்ன திருத்தங்கள்லாம் வந்திருக்கான்னு பார்ப்போம், அதுக்கப்புறமேல் முடிவு பண்ணுவோம்னாரு. ஸோ இதை வச்சு தான் என்னன்னா நானும் சொன்னேன், அப்போ இவங்க கொஞ்சம் இறங்கி வர்றாங்களோ, அதாவது பாஜக கூட கொஞ்சம் அணுக்கமாக வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குமோ? அந்த தேவை ஏன் சோமு திமுகவுக்கு ஏற்படணும்? ஏன்னா நீண்ட காலமாகவே பாஜக எதிர்ப்பு அரசியல் செய்யக்கூடிய வலுவான கட்சி திமுக. ஏன் இப்ப அந்த பாதையை நோக்கி நகர்றாங்க? இது தாவேகாவுக்கு கூட ஒரு அரசியல் ஒரு சாமர்த்தியமா பயன்படுத்தல. பாத்தீங்களா திமுக எப்படி போயிட்டாங்க? அந்த பாதையை நோக்கி ஏன் திமுக பயணிக்கிறாங்க? அதையும் நம்ம பேச வேண்டிய இல்ல. அடிப்படையான விஷயம் இந்த மக்களாட்சியில், அதாவது இந்த மக்களாட்சி நம்ம ஏத்துக்கிட்டோம்னா அது தனி டிபேட் பண்ணணும், அதை விட்டுருவோம். இந்த மக்களாட்சியில், இந்த ஜனநாயகத்தில் ஒரு கட்சிக்கு மாநிலத்தில் ஆட்சி இருக்கணும், இல்ல மத்தியில் இருக்கிற ஆட்சி கூட ஒரு அனுசரிப்பு இருக்கணும். இதை தான் விரும்புவாங்க. இதற்கு வந்து விதிவிலக்கான கட்சிகள்லாம் வீம்பா இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காமெடியாக இருக்கிறது சிபிஐ சிபிஎம். அவங்க இந்த கொள்கை கோட்பாடு அதெல்லாம் பேசிக்கிட்டு, இதில் திமுகவை நம்ம எடுத்துக்குவோம். இப்போ திமுக வந்து என்ன பண்ணுச்சு, ஏற்கனவே இதே பாஜக கூட கூட்டணியில் இல்லையா, அந்த நேரத்தில் தான் குஜராத் கலவரம் நடந்துச்சு. அந்த நேரத்தில் தான் இங்கே கருணாநிதி சொன்னார், அது வந்து ஒரு மாநில பிரச்சனை, அதெல்லாம் அரசியலாக்காதீங்க, கோத்தரா சம்பவத்தை தொடர்ந்து நடந்தது சொல்லலையா. இப்போ அதில் முரசொலி மாறன் வந்து உடல்நலம் முடியாத வரைக்கும் இருந்து அந்த ஒரு சூழலையும் அவர் அமைச்சராக வச்சிருந்து, இலக்கா இல்லாத அமைச்சராக வச்சிருந்து சிகிச்சைக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணி எலெக்ஷன் முடிகிறப்ப மறுபடியும் காங்கிரஸுக்கு இல்லையா. அதனால இந்த கொள்கை கோட்பாடுன்னு அதை தான் சொல்லியிருக்கேன். நான் அந்த மன்னன் படத்தில் வரும் வந்து ஒரு காமெடி சீனை, தியேட்டருக்கு போய் முன்னாடி போய் வர்றவங்களுக்கு வந்து பரிசு கொடுப்பாங்கன்ட்டு மோதிரம் கொடுப்பாங்க. ரஜினி அப்படியே ஒரும்பாரு, கவுண்டமன்ஸ் இது என்னப்பா அசிங்கமாக அந்த தங்க மோதிரத்தை பார்த்துட்டு வித்துருவோம் அப்படிம்பாரு. அது மாதிரி கொள்கைங்கிறது அதுதான். கொள்கைங்கிறது தங்க மோதிரம் அளவுக்கு, ஆனால் அதை வச்சுக்கிட்டோம்னா வாழ்க்கை வீணா போயிடும். அதை வந்து உணர்ந்தவர்கள் தான் அரசியல் செய்ய. நான் அந்த பாயிண்ட்ல இருந்து மோகன் நிறைவா சுருக்கமாக அவங்ககிட்ட வாங்குறேன். இப்போ இன்னைக்கு தொகுதி மறுவரை விவகாரத்தையும் திமுக கடுமையாக எதிர்த்தது. கடந்த காலங்களில் தென் மாநிலங்களை சேர்ந்த முதல்வர்களை தமிழ்நாட்டிற்கு வர வைத்து ஆலோசனை நடத்தினாங்க, எப்படி எதிர்க்கலாம்னு. மேற்கு வங்க மாநிலத்துடைய முதலமைச்சர் மம்தா பானர்ஜிக்கு கடிதம் எழுதினாங்க. கடுமையாக எதிர்க்கப்பட்டது தொகுதி மறுவரையுடைய மசோதா நகல்களை எல்லாம் முன்னாள் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் எரித்து தன்னுடைய எதிர்ப்பை காட்டினார். ஆனால் அந்த ஸ்டாண்ட்ல இருந்து இப்போ விலக தொடங்கிட்டாங்களோ? ஏன்னா தாவேகா அரசு நாளைக்கு அனைத்து கட்சி எம்பிக்கள் ஆலோசனை கூட்டத்துக்கு அழைப்பு விடுத்திருக்காங்க. ஆனால் கலந்து கொள்ள மாட்டாங்க அப்படின்ற ஒரு பேச்சும் வெளியில பேசப்படுது. அந்த ஸ்டாண்டை ஏன் மாத்துறாங்க? இது தாவேகா அரசுக்கு இன்னும் ஒரு வலுவா போயிடாதா? அப்ப அரசியல் ரீதியா கூட அதை திமுக யோசிக்க மறுக்கிறாங்களோ இல்ல யோசிக்க மாற்றாங்களோ அப்படின்ற கேள்வி காலத்தினுடைய சூழ்நிலை தான் வரும். இடிப்பாறை இல்ல ஏமாற மன்னன் கெடுப்பார் இல்லாமலே கெடும்.
அதுபோல எதிர்க்கட்சியுடைய ஒப்பீனியன் கேட்கணும் நீங்க. அப்போ ஏன்னா அவங்க ஆளுங்கட்சியாக இருந்தால் பல ஆண்டுகளாமா, நீங்க இப்பதான் வந்தீங்க, ஒரு 2.5 மாசம் கூட ஆகல. ஸோ அப்படி இருக்கின்ற பொழுது அவங்களுடைய ஒப்பீனியன் கேட்டு நீங்க அதன்படி நடப்பதை விட மக்களுடைய ஒப்பீனியன் தானே அவங்க சொல்ல போறாங்க, தனி ஒப்பீனியன் சொல்ல போறது இல்லை. அது எந்த மாநிலமாக இருந்தாலும். இங்க வந்து திராவிட முன்னேற்றங்கள், திராவிட கட்சிகள் தான் பல ஆண்டுகளாக ஆட்சியில் இருந்திருக்கின்றார்கள். அப்போ அவங்களுக்கு A to Z வரைக்கும் தெரியும், வாட் இஸ் ராங், வாட் இஸ் குட். இப்போ அதை கேட்டு நீங்க அனைத்து கட்சிகள் கூட்டத்தை கூட்டியிருக்கணும். நீங்க ஒரு இல்ல நான் மேகதாது விவகாரத்துல கேட்கல. மேகதாது தொகுதி மறுவரை விவகாரத்துல தாவேக அரசு அனைத்து எம்பிக்கள் ஆலோசனை கூட்டத்துக்கு அழைப்பு விடுத்திருக்காங்க, நாளை நடக்குது. அதுல திமுக பங்கேற்காது அப்படின்ற சமிக்கை கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப நிலைப்பாட்டை மாத்துறாங்களான்னு கேட்கிறேன். அப்படி இருக்காது, அவங்களும் கலந்து கொடுக்கிற வாய்ப்பு இருக்கிறது. ஏற்கனவே காங்கிரஸ் தான் கலந்துக்க போறாங்க, டிவிகேல யாரும் எம்பி இல்லை. அப்போ அனைத்து எம்பிகள்லாம் கண்டிப்பாக கலந்து கொள்ள வேண்டும். அப்பதான் மக்கள் எதிர்பார்ப்பார்கள். இது வந்து காமன் இஷ்யூ. இந்த காமன் இஷ்யூல நாங்க இங்க பார்ட்டியை பார்க்கக்கூடாது, பாலிடிக்ஸ் பார்க்கக்கூடாது. அப்படி இருக்கின்ற நிலையில கண்டிப்பாக கூடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் காங்கிரஸ் எம்பி கூடுவார்கள். அப்படி இருக்கின்ற பொழுது மீதி யாருக்கு இருக்கா? உங்களுக்கு விஜயகாந்த் கட்சியிலையும் இதுல டிஎம்கேல தான் இருக்காங்க. அப்ப அவங்கலாம் வந்து சேர்ந்தா ஒட்டுமொத்தமான எம்பிகள் என்ன சொல்ற வராங்க என்ன கேட்கறது தவறு இல்லையே, வருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. அப்படி கேட்டால் தான் நீங்க வந்து பாராளுமன்றத்தில் இதை பேசப்படும். அப்ப தொடக்கத்திலேயே திமுக மீது விமர்சித்து விட முடியாது, நாளை வரைக்கும் நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். அப்பதான் நிலைப்பாடு தெரியும் சொல்ல முடியும். நம்ம ஜோசியம் சொல்ல முடியாது. அவங்க வந்து அவங்க கூட்டிருக்காங்க, இவர் போறாங்களான்னு பார்க்கணும். பொறுத்திருந்து தான் பார்க்க முடியும். சரி, நம்ம சோமு சார், நான் வரேன். இதை முழு பதில் சொல்ல விடல, அதை மட்டும் சுருக்கமா சொல்லிடுறேன். டிஎம்கேவுடைய அரசியல் சொன்னோம். இதுல தவேகாவுடைய அரசியல் என்னன்னா, அதுவும் வந்து இந்த அரசியல் தான், மக்களாட்சி அரசியல் தான். மக்களாட்சின்னு என்னன்னு சொன்னேன். என்னன்னா, இப்போ வந்து மேகதாட்டு விஷயம், காவிரி விஷயங்கிறது நம்ம வீட்டு பிரச்சனை மாதிரி. அதே நேரத்தில் தொகுதி மறுசீரமைப்பு நம்ம தெரு பிரச்சனை மாதிரி. இப்போ முதல்ல நமக்கு வந்து செய்ய வேண்டியது மேகதாட்டு பிரச்சனை, காவிரி பிரச்சனை தான். இது தவேகா செய்யறதும் இந்த திசை திருப்பல் விரல் தான் அவங்க செய்யறாங்க. நீங்க என்ன பண்றீங்கன்னு பார்ப்போம் அப்படிங்கிறதையும் பண்றாங்க. சரி இன்பா, இந்த தொகுதி மறுவரை விவகாரத்தை வைத்து தாவேகா அரசியல் செய்ய நினைக்கிறது, அதுக்கான முயற்சியை தான் நாளைக்கு அனைத்து கட்சி எம்பிக்கள் ஆலோசனை கூட்டம் அப்படின்னு சொல்லப்படுது. அது சரிதான் அந்த பார்வை? அதை வச்சு அரசியல் பண்ணல. இங்க ஐயா குறிப்பிடும்போது, சோமையா குறிப்பிடும்போது நீர்வளத்துறை அமைச்சர் வந்து உரிமை என்னன்னு தெரியாம கேட்குறாங்க அப்படின்னு சொன்னாங்க. எங்களை பொறுத்த மட்டும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன உரிமை கூட விட்டு கொடுப்பதற்கு நாங்கள் தயாராக இல்லை. அது யாருக்காக இருந்தாலும் சரி, அதை விட்டு கொடுப்ப தயாராக இல்லை. ஆனால் தற்பொழுது உள்ள சூழலில் நாங்கள் காவேரி பிரச்சனையில் ஒரு பேச்சுவார்த்தை மூலம் ஒரு சுமூகமான முடிவு கட்டுமான, நீங்கள் பேச்சுவார்த்தை ஆரம்பிப்பதே இது முதல்ல இருந்து ஆரம்பிக்க மாதிரி அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஒரு களத்தில் வந்து பேச்சுவார்த்தைங்கிறது வந்து முதல்ல இருந்து ஆரம்பிக்க சில சூழல்களில் அந்த பேச்சுவார்த்தை தேவைப்படக்கூடிய ஒரு நிகழ்வுகள் வரும். இந்த தலைவர் போய் பேசி சாதிக்க முடியாதது இன்னொரு தலைவர் போய் அவருடைய சாதுரியத்தால் சாதிக்கக்கூடிய களங்கள் எடுத்து வைக்கப்படும். எங்களுடைய தலைவரிடம் அந்த சாதுரியம் இருக்கிறது. கண்டிப்பாக இந்த பேச்சுவார்த்தையில் ஒரு மாற்றத்திற்கான களம் வரும் என்ற நம்பிக்கை எங்களிடம் இருக்கிறது. இந்த தொகுதி பங்கீட்டை மையப்படுத்தி நாங்கள் அதை ஒரு அரசியல் களமாக எடுக்கிறோம் என்பது இங்கு களம் அல்ல. அம்மையார் இந்திரா காந்தி அவர்கள், வாஜ்பாய் அவர்கள், அதாவது தென் மாநிலங்கள் புறக்கணிக்கப்படுகிறது என்று 25 வருடங்கள் இதை கிடப்பில் போட்டிருந்தார்கள், இந்த தொகுதி வரையீடுகள்லாம். இப்பொழுது மீண்டும் பாரதிய ஜனதாக்கு திரிணாமுல் காங்கிரஸ் மற்றும் சிவசேனா போன்ற அந்த எம்பிக்கள் இருக்கக்கூடியனால 318 பேர் அவங்களுக்கு ஆதரவு இருக்கிறது. இதில் திமுகவுடைய 22 பேர் அங்கே மறைமுகமான ஆதரவு, வெளிநடப்பு செய்தால் கூட அது ஒரு வெற்றி தான். இந்த சூழலில் அதாவது தென் மாநிலங்கள், குறிப்பாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய தொகுதி அந்த பங்கீட்டு முறைமைகள் குறைக்கப்பட்டு விடக் கூடாது என்கின்ற ஒரு முயற்சியின் காரணமாக அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டியிருக்கமே தவிர நாங்க அரசியல் செய்யல. சார், இப்ப இன்பா பேசும்போது பேச்சுவார்த்தையும் இதற்கு ஒரு தீர்வு அப்படின்னு சொல்லி நகர்றார். என்னுடைய கேள்வி அந்த இடத்துல சுருக்கமாகவும் பதில் சொல்லியிருக்கேன். பேச்சுவார்த்தை முதல்ல கர்நாடகாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் நடைபெற போகின்ற சமிக்கையே கர்நாடக முதலமைச்சர் தமிழ்நாட்டில் சொல்லல, கர்நாடகாவிலிருந்து செய்திகள் சொல்லப்பட்டது. ஆனா ஒரு கட்டத்துல முதலமைச்சர் விஜய் இங்கு வர வேண்டாம், சூழல் சரியில்லைன்னு சொன்னதற்கு பிறகுதான் நம்ம உச்சநீதிமன்றத்திற்கே மேல்முறையீட்டு மனுவை போடுறோம். அப்போ தாவேகா அரசு காலம் தாழ்த்துது அப்படின்றதுக்காக தான் திமுக 2 நாட்களுக்கு முன்பே உச்சநீதிமன்றத்தில் அந்த மனுவை தாக்கல் பண்ணிட்டாங்க. அப்போ எந்த புள்ளியிலிருந்து நீங்க நகர்ந்தீங்க? பேச்சுவார்த்தை நடக்கலன்னு தெரிஞ்சதற்கு பிறகுதானே நீதிமன்றத்தை நாடுறீங்க. அப்ப இதற்கு பிறகும் பேச்சுவார்த்தை அப்படின்ற தோணி சரிதானா? இல்ல திமுக எதற்காக முன்னால போச்சுன்னா, இந்த பிரச்சனை விஸ்வரூபம் எடுத்தா நம்ம பேர் தான்டா சும்மா அடிபட்டுட்டே இருக்கு, நம்மள விட்டு வாய்க்க மாட்டாங்க, அவங்க தாத்தா அதை செஞ்சாரு, உங்க தாத்தா காலத்துல தான் அந்த பிரச்சனை வந்துச்சு அப்படின்னு நம்ம மேலேயே பிரச்சனை வந்துடும். நம்ம தான் அந்த மக்களுக்காக இருக்கிறோம். நீட்டு அப்படிதான், இவங்க நீட்டுக்கு நாங்க எதிர்னாங்க. அங்க நாடாளுமன்றத்தில் அதை தாக்கல் செய்தது
அந்த இவங்களுடைய அவங்க தான் தாக்கல் திமுகவை சார்ந்தவர் தான் தாக்கல் பண்ணல. ஒரு காங்கிரஸ் தான். திமுகவை சார்ந்தவர்கள் தாக்கல் பண்ணாங்க. அப்படி சொல்றாங்க. அதுல வந்து அந்த சூழல் வந்து திமுக எப்பவுமே மக்களுக்கு நல்லது செய்யற மாதிரி ஒரு வேஷம், அது தொடர்ச்சியா அந்த வேஷம் நடந்துகிட்டு இருக்கும். ஆனா இங்க மக்களுக்கு எதிரான களங்கள் செய்யும். இல்ல சுருக்கமா கேட்கிறேன். திமுக வேஷம் போட்டுச்சு, சரி ஓகே. காங்கிரஸ் அரசு தானே கொண்டு வந்தது, அதே காங்கிரஸ் தானே இன்னைக்கு தாவிக்க கூட்டணி இருக்காங்க. வேஷம் போட்டவங்களையும் தாவிக்க சேர்த்துக்கிட்டாங்க. நாங்க மாநில உரிமைகளை பத்தி இப்ப பேசிட்டு இருக்கோம். இந்த இடத்துல வந்து அது அழுத்தமா சொன்னதால நான் இன்பாட் அந்த கேள்வி இது எதுல சார் காங்கிரஸ் சொன்னது எந்த மாநிலம் நீட் வேண்டாம் என்று சொல்கிறது வேண்டாம் உச்சநீதிமன்றம் தான். அப்ப திமுகவும் சரியான நேரத்துல பயணிச்சாங்க. அத கேள்வி கேக்குறேன். நிறைய இதுல வந்து நம்ம இப்ப காவேரி பிரச்சனையை மையப்படுத்தி பேசிட்டு இருக்கோம். திமுக செய்த துரோகங்களை தான் நான் பட்டியலிட்டேன். இன்பா நீட்டு விவகாரத்துல பயணித்த போது அந்த கேள்வி எழுந்துச்சு. திமுக செய்த துரோகத்தை ஏன்னா திமுக போய் முதல்ல கொடுத்துட்டாங்கன்னு சொன்னதுனால நான் அந்த கருத்தை பதிவிட வேண்டும். நிறைவேற்றுக்கிறேன். முதல்வர் விஜய் அவர்கள் ரொம்ப அருமையான விஷயம் பண்ணார். இதுக்கு முன்னாள் முதல்வர்கள் எல்லாம் காவேரி பிரச்சனை பேசும்போது அங்கே கலவரங்கள், பல கோடி ரூபாய், இது நூற்றுக்கணக்கான பஸ் எல்லாம் எரிக்கப்பட்டது, கேபிஎன் பஸ்லாம். அப்படி நிலைமை இல்லாமல் இருக்கணும் தான் ஒரு முயற்சி எடுத்தார். நம்பர் 1. 2வது இதுக்கெல்லாம் காரணம் அடிநாதம் யாருன்னா 1974 ஒப்பந்தத்தை புதுப்பிக்க வேண்டிய அரசு அன்னைக்கு திமுக அரசு தவறியது. 2வது 4 அணைக்கட்டுகளை நம்மளை கேட்காம கட்டினாங்க, நாம தடுக்கலை. ஹேமாவதி, ஹாரங்கி, அதே மாதிரி சொர்ணாவதி, கபினி. அதில் வந்து ஹேமாவதி கட்டக்கூடாதுன்னு காமராஜர் சொன்னபோது இவர் பிரம்மச்சாரி, இவரே ஹேமாவதி பேசுறாருன்னு கொஞ்சம் ரெட்டை அர்த்தத்தில் அன்னைக்கே பேசுனாங்க. இன்னைக்கு அதே மாதிரி 320 டிஎம்சியில் குண்டுராவ் அவர்களும் எம்ஜிஆர் கையெழுத்து போட நேரத்தில் ஒரு மலையாளியும் ஒரு கன்னடத்திற்காரரும் எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த மாதிரி எல்லாம் முந்தின காலத்தில் தவறு செய்தது அன்னைக்கு எம்ஜிஆர் ஆட்சி காலத்திலும் திமுக ஆட்சி காலத்திலும் நடந்த தவறுகள் தான் இன்னைக்கு நாம 177க்கு வந்து நிக்கிறோம். அந்த 177 நமக்கு வராத ஒரு சூழ்நிலை இருக்கும். ஒரே ஒரு வரி இன்னைக்கு மாண்புமிகு சபாநாயகர் ஜேசிடி பிரபாகரன் ஒரு விஷயத்தை சொன்னார். கருணாநிதி அவர்களுடைய நினைவு நாள் அன்னைக்கு கருணாநிதி அவர்களை இரவு அரசு செஞ்சது மிகப்பெரிய தவறு என்பதை நான் அன்னைக்கு இவ்வளவுக்கு நான் அவர் எதிரான கட்சியில இருந்தா கூட நாங்கள் அதை உணர்ந்தோம் என்று சொல்லி பல விஷயங்களுக்கு பதில் சொல்லியிருக்காரு மாண்புமிகு சபாநாயகர் ஜேசிடி பிரபாகரன். 2 விஷயம். காவேரியை பொறுத்த வரைக்கும் 177 டிஎம்சி வந்தால் நம்ம கிட்ட இருக்கிறது 90 டிஎம்சி தான் மேட்டூர். அதிகமாக ஸ்டோர் பண்ற வேலையை பார்க்கணும். 21ல இருந்து 26ல 800 டிஎம்சி கடலுக்கு அனுப்பிச்சிருக்கோம். அதை அப்பப்ப ஸ்டோர் பண்ணியிருந்தா வராத வருடத்தில் வந்திருக்கும், ராசி மணல் போகும். நம்ம பேசாம விட்டது நிதி பகிர்வை பொறுத்த வரைக்கும் 12வது கமிஷனில் 61.3% பிரித்து கொடுத்தது. 15வது கமிஷனில் 67.7ன்னு சொல்லிட்டு மன்மோகன் சிங் உடைய நிதி ஆலோசகராக இருந்த டாக்டர் ரங்கராஜ் அவர்கள் கொடுத்துள்ள கட்டுரைகளுக்கு நிதி குறையவில்லை, நிதி குறையறதா சொல்ல. டீலிமிட்டேஷனை பொறுத்த வரைக்கும் அம்பேத்கருடைய அரசியல் சாசனப்படி இந்தியா முழுக்க இத்தனை லட்சம் பேர் தேர்ந்தெடுத்தா ஒரு எம்பினா அப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு இருந்ததை இங்க கொஞ்சம் குறைவா இருக்குன்னு மாற்றும் பொழுது இப்ப அப்படியே 50%, 543க்கு 39 என்றால் இப்ப இன்க்ரீஸ் பண்ணனா அதே 7% வரா மாதிரி கொடுத்தால் ஏற்றுக்கொள்வது தென்னிந்திய மாநிலங்களுக்கு நல்லது. ஏன்னா நாளைக்கு அவங்க யாராவது வழக்கு போட்டு எங்களுக்கு பாப்புலேஷன் ஏற்றுக்கொள்வது தென்னிந்திய மாநிலங்களுக்கு நல்லது நம்ம சொல்ல முடியாது. அத மாநிலங்கள் தான் சொல்லணும். நான் சொல்றது மக்களாக இன்னைக்கு இருக்கிற அந்த 7% மத்திய அரசு உறுதி கொடுத்து அது வழக்கு போடலன்னா நமக்கு உரிய பங்கு கிடைக்குது. சரி, இது எல்லாருக்கும் புரியறதுதான். சரி, அந்த ஃபார்முலா வந்தால் தென்னிந்திய மாநிலங்கள் எல்லாத்துக்கும், தமிழ்நாடு, கர்நாடகா உட்பட எல்லா மாநிலங்களுக்கும் எங்கெல்லாம் சீட் இன்க்ளூடிங் குஜராத் கூட இதுல பாதிக்கும். நிறைவாயிடுது. ஐயா சொன்னாங்கல்ல பிரதமர் எதுவும் பண்ண முடியாதுன்னு. 2013 அப்போதைய முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் வந்து உச்சநீதிமன்றத்தில் கேஸ் போட்ட சமயத்தில் அந்த அதுக்கப்புறம் தண்ணி வந்தது மன்மோகன் சிங். அப்போ உச்சநீதிமன்றத்தில் அந்த நீதிபதி சொன்ன வார்த்தை, பிரதமர் மன்மோகன் சிங் தூங்குகிறாரா, இன்னும் அதை ரெக்கார்டாடு. அப்போ என்னன்னா ஒரு பிரதமருக்கு அதற்கான கடமை இருக்கிறது, உரிமைங்கிறத தாண்டி கடமை இருக்கிறது. அதை மோடி செய்யலைங்கிறது ஒரு விஷயம். அடுத்தது பாஜக ஆட்சியில் தான் அது வந்து அரசுதலில் வந்துச்சுன்னா அதுவும் நீதிமன்றத்துக்கு அப்புறம் தான் வந்தது. இவங்க முன்னா அப்படி நடுநிலையாக இது பண்ணி செய்யணுன்றது இல்லை. இப்போ இதில் என்ன செய்யணும்னா ஒரே வழி, அங்கே முல்லை பெரியாறில் வந்து இப்போ தண்ணி ஏற்ற முடியாதுன்னு சொல்லிடுச்சு இது கேரளா. அது ஒரு சட்ட மீறல். இந்தியாவை மதிக்கல, இந்திய சட்டத்தை மதிக்கல, இந்திய இறையாண்மையை மதிக்கல கேரள அரசு. அதே மாதிரி தான் காவிரி பிரச்சனையில் தீர்ப்புகள் சட்டத்தை இந்திய இறையாண்மை அதை மதிக்கல. இப்போ இருக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து என்னன்னா, இப்போ விஜய் வந்து நம்ம ஆதரிக்கிறோம் எதிர்க்கிறோங்கிறதெல்லாம் விட்டுட்டு நம்ம ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சர் அவர் தலைமையில் என்ன சொல்லணும் அப்படின்னா, இந்த கல்பாக்கம், மேட்டூர் எந்த இதுலையும் இங்கேருந்து மின்சாரம் போகக்கூடாது.
இப்ப காவிரி வந்து உற்பத்தி ஆகுறது வந்து கர்நாடகால, எதிர் நடவடிக்கையை தொடங்கணும். அதான் காவிரி உற்பத்தி ஆகுது கர்நாடகால, ஆனா மேட்டூர் இருக்கிறது இந்தியாவிலையா? அப்ப கேரளாவும் அவனும் மதிக்கிறது இல்லைங்கிறப்ப அந்த எதிர் நடவடிக்கை நடந்து அதுக்கு அத்தனை கட்சியும் தனிப்பட்ட அரசியலை தூக்கி எறிஞ்சிட்டு, இன்னும் சொல்ல போனா தமிழ்நாடு பாஜக உட்பட, தமிழ்நாடு காங்கிரஸ் உட்பட எல்லாரும் வந்து இந்த விஷயத்துல முதல்ல விஜய் வந்து துணிச்சலா எடுக்கிறாரான்னு தெரியலன்னா இப்ப இவருடைய நடவடிக்கை சார் எல்லா கட்சிகளுமே அதுக்கு தயாரா இருக்க மாதிரி தான் சமிக்கை கொடுக்குறாங்க. நீங்க அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுங்க, நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு எதிர்ப்பு குரலை எடுக்கணும். இந்த பாயிண்ட்க்கு வரணும். தாவேக அரசு அந்த இடத்துக்கு இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, விஜய் ஏன் எடுப்பாரான்னு சந்தேகமா இருக்கு அப்படின்னா, இப்ப பாஜக சொல்லக்கூடிய முழுமையான தனியார் மயம் அப்படிங்கறத தான் இந்த பட்ஜெட்ல பண்ணிருக்காங்க வந்த 2வது மாதத்திலேயே. இப்போ வந்து நிர்மல்குமார் சொல்லியிருக்கிறார் ஒரு வார்த்தை, அதாவது எங்களால ஆவின் நடத்த முடியல, அந்த அளவுக்கு போயிட்டு போக்குவரத்து நடத்த முடியல, நட்டத்தில் போகுது, மின்சாரத்துறை நடத்த முடியலன்னு. அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா மின்சார பேருந்து போன திமுக ஆட்சியில் வந்து 625 வந்து அதை பிரைவேட், அது இப்போ 1000 வாங்கி தவிர தமிழ்நாடு முழுக்க பண்ண போறாங்களா? இப்படி சொன்னா பெரிய பட்டியல் போகும். அதே போல FCRA வந்து சட்ட மசோதா வந்து தாக்கல் ஆயிடுச்சு, விஜய் வாயை திறக்கல. அது அந்த என்னது கொள்கை எதிரியா அந்த வார்த்தையே இல்லை. அதனால இவரே வந்து பாஜகவுக்கு பயந்துட்டு இருக்கிறாருங்கிறப்ப இதை செய்யறதுக்கான வாய்ப்பு இல்லை. செய்தால் நிஜ ஹீரோவா அவர் ஆவார். அரசினுடைய நடவடிக்கை இன்னும் வீரியமாகவும் முழு வீச்சிலையும் இருக்கணும். அவங்கள அப்பதான் மாதிரி எல்லா நம்மளும் விஷயங்களையுமே சட்டத்தை நமக்கு மீறி ஃபேவரா கிடைக்கும். அசோமுடைய பார் பயந்தோன்னு சொல்ல முடியாது. இப்ப சொல்லியது தவறான பதிவு. கொஞ்சம் நான் அசந்தோம். இல்ல இல்ல நான் நாங்க இன்போடைய point. பயப்படவே இல்ல சார். தயங்கினோம். பாரதிய ஜனதா கட்சிக்கு திமுக மாதிரி நாங்க பயப்படல. சரி, ஓகே, அவங்க நான் பாயிண்ட் அளவுக்கு எடுத்துக்கிட்டேன். சோமு சார், நான் திமுக பாயிண்ட் மாதிரி நாங்க பயப்படல. இன்பா, ஓகே, நான் அந்த பாயிண்ட் எடுத்துக்கிட்டேன். நான் இது வந்து பாலங்கள் வந்து LNT போன்ற தனியார் தான், BHEL போன்ற தனியார் தான் சரி, செய்யறாங்க. ஓகே, நான் பாயிண்ட் அதனால இது வந்து நல்லதுதான். சரி, நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட 5 விருந்தினருக்கும் நன்றி. ஏனென்ற கேள்வி நிறைவடைகிறது. நாளை மற்றும் ஒரு தலைப்பில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.